சங்ககாலம் 2200 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தின் வரலாற்றை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த நாவலந்தீவின் வரலாற்றையும் திருப்பி போடச் செய்த போர்க்களம் அது. வெண்ணி போர்க்களத்தில் சேரப்பேரரசன் பெருஞ்சேரலாதன், பாண்டிய மன்னர், வேளிர்கள், குறுநில மன்னர்கள் என்று ஒட்டுமொத்த தமிழக மன்னர்களும் படையுடன் திரண்டிருந்தார்கள். அவர்களை எதிர்த்து தனியொருத்தனாக நின்று கொண்டிருந்தான் காவிரிக்கு குறுக்கே அணை எழுப்பிய வெண்வேல் இளஞ்சேட் சென்னியின் மைந்தன் கரிகாலன். போர்க்களத்தில் திரண்டிருந்த அமைதியை சீர்குலைத்தபடி தனது படை வீரர்களை நோக்கி ஆவேசத்துடன் உரையாற்றத் தொடங்கினான். சோழ பெருவேந்தர் வெண்வேல் சென்னிக்கு சில கனவுகள் இருந்தன. தமிழ்நாட்டுக்கு ஓயாமல் தொல்லை தரும் வடக்கர்களை தோற்கடித்து இமயத்தில் புலிக்கொடியை பொறிக்க வேண்டும், சோழ நாட்டை வளப்படுத்த வேண்டும் என்று. ஆனால் அவர் தனது கனவை அடைவதற்குள் எதிரிகள் சூழ்ச்சி செய்து வீழ்த்திவிட்டனர். நம் பகைவர்கள் நம் வேந்தரை வஞ்சகத்தால் வீழ்த்தி இருக்கலாம். ஆனால் அவர்கள் காதுகளில் விழும் அளவுக்கு உரக்கச் சொல்வோம், எதிரிகளால் ஒருபோதும் வேந்தரின் கனவை அழிக்க முடியாது. கடைசி சோழ நாட்டு வீரன் உயிருடன் இருக்கும் வரை அவரது கனவு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அறம் தவறிய நம் எதிரிகள் அனைவரும் ஒன்று கூடி அரைக்கூவல் விடுத்திருக்கிறார்கள். சோழ நாட்டை மண்டியிடச் செய்துவிட வேண்டும் என்று செருக்குடன் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரும் உயிருடன் திரும்பிச் செல்ல போவதில்லை. சோழ நாட்டில் போர் நடந்து நெடுகாலமாகிவிட்டது. கொற்றவை தீரா பசியில் இருக்கிறாள். நம் எதிரிகளை கொன்று அவர்களின் குருதியால் கொற்றவையின் தாகம் தீர்ப்போம். செருக்குடன் படை நடத்தி வந்திருக்கும் பகைவர்களை காகங்களுக்கும் எருவைகளுக்கும் உணவாக்குவோம். சோழர்களின் கொடை எப்படிப்பட்டது என்பதை எதிரிகள் ஏற்கனவே பார்த்துவிட்டனர். சோழர்களின் வீரம் எப்படிப்பட்டது என்பதை அந்த குக்க மைந்தர்களுக்கு காட்டுவோம். வீரர்களே, தயாரா? வெற்றிவேல்! வெற்றிவேல்! அவர்கள் எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் அதிகமாக இருக்கட்டும். ஆனால் பொழுது மேற்கே விழும்போது ஒருத்தன் கூட உயிருடன் இருக்கக்கூடாது. எதிர்ப்பவர்கள் ஒவ்வொருவரையும் கைவேறு, கால்வேறு, தலைவேறு, முண்டம் வேறென வெட்டி கூறு போடுங்கள். சேரர், பாண்டியர், சிற்றரசர்கள், வேளிர்கள் என்று 100,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் திரண்டு ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை கண்டு மனதில் துளியளவு அச்சம் கூட இல்லாமல் வீரத்துடன் வாழியந்தி நின்றான் செருப்பாழி எறிந்த உருவபக்தேர் வெண்வேல் சென்னியின் மைந்தன். ஒப்பாரும் மிக்காரும் இல்லா பேரரசன் கரிகாலன். சோழவேந்தன் வெண்வேல் இளஞ்சேட் சென்னி மாபெரும் வீரனாக திகழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. அவனது காலத்தில்தான் வடக்கிலிருந்து வடுகர்கள் மற்றும் கோசர்களின் துணையுடன் மோரியர்கள் தமிழ்நாட்டுக்குள் படையெடுத்தனர். தென்னக வீரர்கள் அனைவரையும் திரட்டிச் சென்று மோரியர்களும் கோசர்களும் சேர்ந்து கைப்பற்றியிருந்த செருப்பாழி கோட்டையை அழித்ததோடு மட்டுமல்லாமல் மோரியரையும் வடுகரையும் விரட்டி அடித்திருந்தான் வெண்வேல் சென்னி. இந்த பெரும் வெற்றியால் வெண்வேல் சென்னியின் புகழ் 8 திக்கும் பரவியது. அத்துடன் மட்டுமல்லாமல் அவனுக்கு பகைவர்களும் பெருகினர். இந்த வேளையில்தான் மொழிப்பெயர் தேயத்தில் கரும்பெண்ணை நதிக்கரையில் நடைபெற்ற போரில் கலந்து கொள்ள வெண்வேல் சென்னி சென்றிருந்தான். அக்கா, அக்கா, எங்கே இருக்கிறீர்கள்? அடியே, தோட்டத்தில் இருக்கிறேன், இங்கே வா. எதற்கு இப்போது மூச்சு வாங்க ஓடி வந்திருக்கிறாய்? அப்படி என்ன அவசரம் இருக்கிறது? சற்று பொறுங்கள், மூச்சு வாங்கிக் கொள்கிறேன். வேந்தர் வெண்வேல் சென்னியிடமிருந்து செய்தி வந்திருக்கிறது. என்ன செய்தி? அக்கா, தாங்கள் இப்படி வேகமாக எழுந்து நிற்க கூடாது என்று தெரியாதா? தங்களது வயிற்றில் நம் இளவரசர் கருத்தரித்திருக்கிறார், மறந்து விடாதீர்கள். அடியே, வாயை மூடு. நீயே ஊராருக்கு காட்டி கொடுத்து விடுவாய் போலிருக்கிறதே. நான் இதை அவருக்குத்தான் முதலில் சொல்வேன். அதற்கான காலம் வந்துவிட்டதே. என்னடி சொல்கிறாய்? நம் வேந்தரின் வாழ்வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் வடகர்கள் ஓடிப்போய் விட்டனராம். அதனால் படைத்தலைவரை போர்க்களத்தில் விட்டுவிட்டு வேந்தர் திரும்பி வருகிறாராம். அப்படியா? நல்ல செய்தி. வா, வேந்தரை எதிர்கொண்டு அழைத்து வருவோம். அக்கா, வேந்தரின் பார்வையில் இருந்து யாராலும் தப்ப முடியாது. அவர் தன் முதல் பார்வையிலேயே தாங்கள் கர்ப்பம் தரித்திருப்பதை அறிந்து கொள்வார். அடியே, பேசிக்கொண்டே இருக்காதே. அவரை நான் உடனே பார்க்க வேண்டும். வா, கிளம்பி செல்வோம்.
இருங்கோளப்பாடியின் சிற்றரசர் இருங்கோவேள் அவரது தந்தை புலவர் ஒருத்தரை அவமானப்படுத்தியதால் வெண்வேல் சென்னி போர் தொடுத்துச் சென்று இருங்கோளப்பாடியின் தலைநகர் துவரை நகரத்தை அழித்து விட்டான். அப்போதிருந்தே வெண்வேல் சென்னியை வீழ்த்த வேண்டும் என்று வெஞ்சினம் உரைத்து தகுந்த சூழலை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தார் இருங்கோவேள். ஆனால் அவரது முயற்சிகளில் ஒன்று கூட வெற்றி பெறவில்லை. இந்த சூழலில்தான் அந்த தோல்வி செய்தி அவரது காதுகளில் வந்து வீழ்ந்தன. இரவு முழுவதும் கணிகைகளின் மடியில் கிடக்கத்தான் தகுதி வாய்ந்தவர்கள், வேறு எதற்கும் தகுதியற்றவர்கள். சென்னியை போர்க்களத்திலேயே கொலை செய்ய சொல்லி ஒற்றர்களை அனுப்பினேன். கிடைத்த வாய்ப்பை கோட்டை விட்டு விட்டார்கள் கணிகையின் மைந்தர்கள். அவர்களை இருங்கோவேல், இதற்கே கோபப்பட்டால் எப்படி? எனக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த தகவல் காதில் விழுந்தால் உயிரையே விட்டு விடுவாய் போல இருக்கிறதே. என்ன செய்தி? சென்னியை கொன்று என்னை அரியணையில் ஏற்றுகிறேன் என்று கூறினீர்கள். இனிமேல் அதற்கு அவசியமில்லாமல் போய்விடும் என்று நினைக்கிறேன். என்ன பிதற்றுகிறாய்? ஆமாம், எழினி சூழ் கொண்டு விட்டாளாம். அடே, உளராதே. இந்த நற்செய்தியை சென்னிதான் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று எழினி காத்திருக்கிறாள். நற்செய்தி என்று இன்னொரு முறை கூறினால் நாக்கை அறுத்து போட்டு விடுவேன். இருங்கோ, என்னிடம் கோபப்பட்டு என்ன புண்ணியம்? ஆனால் செயலில் கோட்டை விட்டு விடுகிறீர்களே. திருப்பாளியை நூறி ஒடுகர்களை வென்று மௌரியரை விரட்டியடித்த துருவ பக்தேர் வெண்டேர் இளஞ்சேர் சென்னி வருகிறார். அதோ அவர் வந்து விட்டார். அக்கா, ஓடாதீர்கள். எழினி, நலமா? அத்தான், தாங்களுடன் இருக்கும்போது என்னலனுக்கு என்ன குறைச்சல் ஏற்பட்டு விட போகிறது? பிடர் தலையா, நீயும் நலம்தானே? படுகர் தலைவனின் தலையை என் வாளால் வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் அவன் புறமுதுகிட்டு ஓடிவிட்டான். அந்த கவலை மட்டும்தான் மனதில் இருக்கிறதே தவிர மற்றபடி நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அக்கா. உனக்கு உடல் ஏதாவது சரியில்லையா? தோலின் நிறம் மாறி இருக்கிறது. 4 மாதத்தில் இப்படியா இளைத்து போவாய்? அத்தான், ஒரு முக்கியமான செய்தி. அதை தங்களிடம்தான் முதலில் கூற வேண்டும் என்று இருக்கிறேன். பிடர் தலையா, யார் என்று பார். உத்தரவு வேண்டும். நான் உடனே வருகிறேன். அத்தான், உங்களிடம் எழினி, ஆராய்ச்சி மணியை யார் அடித்திருக்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு வரும். பிறகு நாம் இருவரும் அமர்ந்து பேசுவோம். என்னை விடுங்கள், நான் தெரியாமல் அடித்து விட்டேன். விடுங்கள். தம்பி, உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் ஆராய்ச்சி மணியை அடித்தாய்? வேண்டே, என்னை மன்னித்து விடுங்கள். அச்சம் கொள்ளாதே. உன்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள். சோழ நாட்டில் பிறந்து விட்டு மனதில் அச்சம் இருக்கலாமா? வேண்டே, இந்த தங்க காசை கொடுத்து மணியை ஒருத்தர் அடிக்கச் சொன்னார். யார்? அப்போது யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஒட்டுமொத்த சோழ நாடே அதிர்ச்சி அடைவதைப் போல எங்கிருந்தோ ஒரு கணை காற்றில் அதிவேகமாக பாய்ந்து எழினியை நோக்கி வந்தது. ஆபத்து, விலகிக்கொள். வேந்தரை தாக்கிவிட்டார்கள். சுற்றி வளையுங்கள், யாரையும் விடாதீர்கள். எழினி, கவலைப்படாதே. இதே மாதிரி 1000 கணைகளை என் உடலில் வாங்கி இருக்கிறேன். எந்த ஒரு கணையால் என்னை எதுவும் செய்ய முடியாது. எழினி, ஏதோ முக்கியமான செய்தி என்று கூறினாயே. வைத்தியரை உடனே மாற்று மருந்துடன் வர சொல்லுங்கள். தங்களது கையை என் வயிற்றில் வைத்து பாருங்கள், நீங்கள் உணர்வீர்கள். தங்களைப் போலவே சோழ நாட்டை காக்க தங்களது மைந்தன் என் வயிற்றில் சூழ் கொண்டு விட்டான். உத்தரவிடுங்கள் தேவி. பிடர் தலையா, எதிரிகள் என்னை வீழ்த்தியிருக்கலாம். ஆனால் மைந்தனுக்கு அருகில் அவர்கள் நெருங்கவே கூடாது. என் மனைவிக்கும் என் மைந்தனுக்கும் இனி நீதான் காவல். அவனை காத்து வளர்த்து அரியணையில் அமர வைக்கும் பொறுப்பை உனக்கு அளிக்கிறேன். உத்தரவு வேந்தே, தங்களது உத்தரவை நான் நிறைவேற்றுகிறேன்.
ஐயோ, அத்தான், பெரிய வார்த்தைகளை கூறாதீர்கள். என்னை விட்டு சென்று விடாதீர்கள். நஞ்சு என் தலைக்கு ஏறத் தொடங்கிவிட்டது எழினி. ஐயோ, என் பார்வையை நான் இழந்து கொண்டிருக்கிறேன். இரும்பிடத்தலையா, என் செங்கோலை எடுத்து என் கையில் கொடு. இரும்பிடர் தலையர் சோழ செங்கோலை எடுத்து வந்து வெண்வேல் சென்னியின் கையில் கொடுத்தார். அதற்கு பிறகு செருப்பாழி எறிந்த உருவ பக்தேர் வெண்வேல் இளஞ்சேட் சென்னி செங்கோலுடன் அனைவரையும் நோக்கினார். சோழ பேரரசின் வேந்தனான நான் வயிற்றில் இருக்கும் என் குழந்தையை எனக்கு பிறகு அடுத்த வேந்தனாக முடிசூட்டுகிறேன். சென்னியின் உடல் சிதையில் எரிந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து வெளிப்பட்ட தீச்சுடரானது அகிலம் முழுமைக்கும் ஒளியூட்டுவதைப் போன்று ஆவேசத்துடன் உயர்ந்து கொண்டிருந்தது. அந்த நெருப்பு மூட்டத்துக்கு முன்பு எதிர்த்தவர்கள் அனைவரையும் கொன்றே கூர்மழுங்கிய வாள் ஒன்று தரையில் குத்தப்பட்டிருந்தது. எரிந்து கொண்டிருந்த நெருப்பு மூட்டத்தின் தீச்சுடரை தின்ற வாளானது அதனால் கொல்லப்பட்டவர்களின் குருதியை போன்றே சிவப்பு நிறத்தில் தகதகவென்று நிறமேறிக் கொண்டிருந்தது. சோழ நாட்டு வேந்தர் மீது ஆணையாக சொல்கிறோம், வேந்தரின் உத்தரவின்படி அவரது மகனை அரியணையில் அமர்த்துவோம். இல்லையே வாழ் வடக்கிருத்தல் மேற்கொண்டு உயிரை விடுவோம். அக்கா, சூழ்கொண்டிருக்கும் வேளையில் தாங்கள் இங்கே வரக்கூடாது. என் மகனுடனும் என் கணவனுடனும் நான் சற்று தனிமையில் உரையாட வேண்டும். இது என் உத்தரவு. எழினி மட்டுமே அங்கு நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு முன்பு சென்னியின் உடல் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. தீ ஜுவாலையின் ஒளியும் சற்று தூரத்தில் ஓடிக்கொண்டிருந்த காவிரியின் சலசலப்பு மட்டுமே அந்த இடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தது. சென்னியின் உடலுக்கு முன்பு மண்டியிட்ட எழினி ஆவேசத்துடன் தன் மகனுடன் பேசத் தொடங்கினாள். மகனே, உன் தந்தைக்கு ஒரு மாபெரும் கனவு இருந்தது. அது இமயம் வரை படையெடுத்துச் சென்று சோழர்களின் புலிக்கொடியை பொறிக்க வேண்டும் என்று. அந்த கனவை நீதான் நிறைவேற்ற வேண்டும். வேந்தரின் உடல் எரியும் தீப்பட்டு சிவந்து போயிருக்கும் வாளின் மீது ஆணையாக கூறுகிறேன், நீ பகை முடிக்க பிறந்தவன். உன் தந்தையின் பகையை நீதான் முடித்து வைக்க வேண்டும். மகனே, உன் பாதை கரடு முரடாக இருக்க போகிறது. உன்னை தின்று ஏப்பமிட காட்டு ஓநாய்கள் உனக்காக காத்திருக்கின்றன. அந்த ஓநாய்களை நீதான் வேட்டையாட வேண்டும். நமக்கு முன் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதே தீச்சுடர். அந்த தீச்சுடர் தான் நீ. அந்த சுடர் கொண்டு உன் பாதைக்கு தேவையான வெளிச்சத்தை உருவாக்கிக் கொள். உன்னை எதிர்க்க நினைக்கும் ஒருவரை கூட விடாதே. தீச்சுடரால் எரித்து அழித்து விடு. எரிந்து கொண்டிருந்த சென்னியின் உடலுக்கு முன்பு குத்தப்பட்டு நெருப்பால் சிவந்து போயிருந்த வாளை தன் கைகளில் ஏந்தி கொற்றவையைப் போல நின்று கொண்டிருந்தாள் எழினி. மதி, என்னால் அடி வயிற்றில் வலி தாங்க முடியவில்லை. அக்கா, கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். எழினி தன் கால்கள் இரண்டையும் அகலமாக விரித்துக் கொண்டு தன் பலம் முழுவதையும் திரட்டி முயற்சித்தாள். குழந்தை வெளியே வரவில்லை. குழந்தை வயிற்றுக்குள் உதைத்ததில் அவளுக்கு வழியில் உயிரே போய் வந்தது. நன்றாக மூச்சு விடுங்கள். மீண்டும் ஒருமுறை முயற்சி செய்யுங்கள். இரண்டாவது முறையாக முயற்சி செய்தாள் எழினி. வழியில் பெருங்குரல் எடுத்து கத்தினாள். அந்த வழி மாளிகைக்கு வெளியே காத்திருந்தவர்களின் காதுகளில் விழுந்தது. ஆனால் குழந்தையின் அலறல் சத்தம் மட்டும் எழவே இல்லை. இப்படியே 3, 4, 5 என்று எழினி முயற்சித்துக் கொண்டே இருந்தாள். இடுப்பு வழிதான் அதிகமாகிக் கொண்டு சென்றதே தவிர குழந்தை வெளியே வரவே இல்லை. பனிக்குடம் உடைந்து நெடுநேரம் ஆகிவிட்டது. இப்படியே சென்றால்
நாம் குழந்தையை இழக்க வேண்டி வந்துவிடும். அவன் இறக்க கூடாது. நான் அவருக்கு வாக்களித்திருக்கிறேன். இவனை உயிருடன் பெற்றெடுத்து சோழ நாட்டின் அரியணையில் அமர்த்துவேன் என்று. குழந்தை வயிற்றில் உதைப்பதை நிறுத்திவிட்டான். ஏதாவது செய்யுங்கள். குழந்தையை உடனே வெளியிடுங்கள். தேவி, ஏதாவது செய்தால் அது தங்களது உயிருக்கே ஆபத்தாகிவிடும். அந்த குறவாளை கொடு. என்னால் இதை அனுமதிக்கவே முடியாது. அந்த குறவாளை கொடு என்றேன் நான். இப்பொழுது குறவாள் எதற்கு? இரும்பிட தலையரை அழைத்து வா. அக்கா, என்ன நடக்கிறது இங்கே? தம்பி, அந்த குறவாளை எடுத்து என் கையில் கொடு. அக்கா, உன் மருமகனை என்னால் உணர முடியவில்லை. குழந்தை வயிற்றுக்குள் இறந்தால் நானும் தான் இறப்பேன். நான் இறந்தாலும் பரவாயில்லை. குழந்தை உயிர் பிழைக்க வேண்டும். பிடர்த்தலையா, அந்த குருவாலை எடு. தன் வாழ்நாளில் எதற்குமே கலங்காத இரும்பிடர் தலையரின் கரம் நடுங்கியது. நடுக்கத்துடன் குருவாளை எடுத்தார். அதை வெடுக்கென்று பிடிங்கினாள் ஏழி. என் கணவனுக்கு அளித்த வாக்கை நான் நிறைவேற்றப் போகிறேன். ஏழி தன் இடது கையை வயிற்றில் வைத்து அழுத்தினாள். அவளால் அவளது குழந்தையை உணர முடிந்தது. வலது கையில் இருந்த குருவாளால் தன் வயிற்றை தானே கிழிக்கத் தொடங்கினாள். குருதி வழியத் தொடங்கியது. ஆறாக உடையது. அக்கா, என்ன காரியம் செய்து விட்டாய்? ஏழி தன் வயிற்றை கிழித்து குழந்தையை வெளியே எடுத்தாள். குழந்தையிடம் அசைவு எதுவும் இல்லை. அனைவரும் பதறிப் போனார்கள். ஏழி மயங்கிக் கொண்டிருந்தாள். மருத்துவச்சி குழந்தையை தலைகீழாக பிடித்து முதுகில் தட்டினாள். குழந்தை சோழ தேசமே கேட்கும்படி வீறிட்டு அழுதது. கண்கள் இருண்டு போயிருந்த ஏழனிக்கு குழந்தை அழும் ஒளி நன்கு கேட்டது. ஏழனி புன்னகைத்தாள். சோழ நாட்டை ஆட்சி செய்ய இளவரசன் பிறந்து விட்டார். ஏழனி தன் உயிரை இழப்பதற்கு முன்பு கடைசியாக தன் மகனின் பெயரை சொல்லி அழைத்தாள். பலவா, என் மகனே. அவள் தன் கணவனுக்கு துணையாக விண்ணுலகம் சென்றிருந்தாள். சோழ நாடே ஆர்ப்பரித்தது. இளவரசர் பிறந்திருக்கிறார். அப்பனை எளிதாக தீர்த்து கட்டிவிட்டோம். ஆனால் மகனை கொல்ல 15 வருடங்களாக முயன்று தோற்றுக் கொண்டிருக்கிறோம். வேந்தன் இல்லாத சோழ நாட்டை கூட நம்மால் கைப்பற்ற முடியவில்லை. இருங்கோ, இரும்பிடர் தலையன் உயிருடன் இருக்கும் வரை நம்மால் வளவனை நெருங்க முடியாது. இரும்பிடர் தலையனையும் தான் கொலை செய்ய பலமுறை முயன்று விட்டோம். அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் தானே முடிகிறது. எத்தனை நாள் மாளிகைக்குள் வளவனை அடைகாக்கிறான் என்றுதான் பார்ப்போமே. காவலை விட்டு வெளியே வராமலா போய்விடுவான்? வளவனை கொன்றுவிட்டு அரியணையில் அமர்வதற்குள் நான் வயோதிகம் அடைந்து இறந்து விடுவேன் போல. அப்படியெல்லாம் இந்த இருங்கோவேள் விடமாட்டார். வளவனை கொன்று என் வகையை நான் முடித்தே தீருவேன். தாய் தந்தையரை இழந்த வளவன் தன் மாமா இரும்பிடர் தலையரின் பாதுகாப்பில் விடலையாக வளர்ந்திருந்தான். எதிரிகளும் துரோகிகளும் எத்தனையோ முறை வளவனை தீர்த்து கட்ட முயற்சித்திருந்தாலும் இரும்பிடர் தலையரின் முயற்சியால் அவை அனைத்தும் தடுக்கப்பட்டிருந்தன. கோட்டைக்குள்ளேயே வளவன் பாதுகாப்பாக வளர்ந்தாலும் அவனுக்கு வேண்டிய அனைத்து பயிற்சிகளையும் குறையின்றி கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் இரும்பிடர் தலையர். வளவனும் இரும்பிடர் தலையருக்கு நிகராக வாழ் வீச கற்றிருந்தான். அப்படித்தான், இன்னும் வேகமாக அடி. வாழ்வீச்சின் திறன் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது.
பலவா, வேகம் இருக்கட்டும், ஆனால் மனதில் உணர்ச்சிகள் இருக்கக்கூடாது. அது உன் கவனத்தை சிதறடித்து விடும். மாமா, எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கவில்லை. என்ன பலவா சொல்கிறாய்? ஆமாம், மாளிகைக்குள்ளே அடைந்து கிடக்கும் வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை. எங்கு சென்றாலும் இடப்பக்கமாக 20 வீரர்கள், வலப்பக்கமாக 20 வீரர்கள் வருகிறார்கள். விடுதலை இல்லாமல் எப்போதும் காவலிலே வாழ்வதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இதை நான் வெறுக்கிறேன் மாமா. பலவா, அப்படி சொல்லாதே. உன் ஒருத்தனின் வாழ்க்கையில் தான் சோழ நாட்டின் எதிர்காலமே இருக்கிறது. நீ எப்போது வெளியே வருவாய், எப்போது கொன்று போடலாம் என்று எதிரிகள் காத்திருக்கிறார்கள். அதற்காக என்னை இப்படியே சிறைக்குள் அடைந்து கிடக்க சொல்கிறீர்களா? உன் தந்தையை காக்கத் தவறிய குற்ற உணர்ச்சியில் இன்றும் வாடுகிறேன் நான். உன்னையும் இழக்க நான் விரும்பவில்லை. எப்போதோ நடந்த தவறுக்கு நான் என்ன செய்வேன்? 4 சுவர்களுக்குள் வாழும் வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை மாமா. வளவா, சூழலை புரிந்து கொள். மெய்க்காவல் படைத்தலைவரின் மகன் எனக்கு நண்பன். அவன் ஒவ்வொரு நாளும் வந்து புற உலகம் பற்றி கூறும்போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? நான் வாழ்வதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று தோன்றிவிடுகிறது. வளவா, மாமா, நான் மாறுவேடமிட்டு செல்கிறேனே. நான் முடியிலவரசன் என்று எங்கும் வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டேன். என்னால் இதை அனுமதிக்க முடியாது வளவா. நீதான் எங்களது எதிர்காலம், புரிந்து கொள். நான் செல்கிறேன். வளவா, எங்க இருக்கிறாய்? காவிரியில் புதுப்புடன் சீறி பாய்கிறது. வா, இருவரும் பார்த்து விட்டு வருவோம். வளவா, வளவா, வளவா. பிடர்த்தலையரே, இளவரசர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். செங்கோடா, வளவன் இந்த நேரம் உறங்க மாட்டானே. இரும்பிடர் தலையர் வளவனின் அறைக்குச் சென்று போர்வையை தூக்கி வளவனை எழுப்ப நினைத்தார். ஆனால் போர்வையை தூக்கிய இரும்பிடர் தலையருக்கு அதிர்ச்சி மட்டும்தான் காத்திருந்தது. காரணம், அங்கு வளவன் இருக்கவில்லை. தலையணையை போட்டு போர்வையால் போர்த்தி இருந்தான். செங்கோடா, இங்கே பார். வளவன் எங்கே? செங்கோடா, வளவனின் மெய்க்காவல் தலைவன் என்று இன்னொரு முறை கூறாதே. வெட்கமாக இருக்கிறது. இந்த மாளிகையை சுற்றி 100 பேர் காவல் இருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் அவன் எப்படி தப்பிச் சென்றான்? என்ன சொல்கிறீர்கள்? எங்கு சென்றிருந்தாய்? எவள் மடியில் மயங்கி கிடந்தாய்? பணிப்பெண்ணின் மகன் வந்து சென்றான். அவனைப் போல மாறுவேடம் அணிந்து இளவரசர் சென்று விட்டார் போல. கதை சொல்லாதே. வளவன் மாளிகையில் இல்லை எனும் தகவல் நம் எதிரிகளின் காதுகளில் விழுவதற்கு முன்பு அவனை கண்டுபிடித்து அழைத்து வா. உத்தரவு பிடர்த்தலையரே. இளவரசர் மாளிகையில் இல்லை. தேடி செல்லுங்கள். கண்டுபிடித்து அழைத்து வாருங்கள். மாளிகையிலிருந்து காணாமல் போன வளவனை கண்டுபிடிக்க வீரர்கள் உறையூர் முழுவதும் தேடினார். வீரர்கள் மட்டுமல்லாமல் அவனது பகைவர்களின் ஒற்றர்களும் வலைவீசி தேடினார். யாராலும் வளவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. பொழுது இருட்டத் தொடங்கியது. வளவனை காணவில்லையே. அப்போது வளவன் இதற்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பவனைப் போல மாளிகைக்குள் நுழைந்தான். அங்கே இரும்பிடர் தலையர் கோபத்துடன் இருக்கையில் அமர்ந்திருந்தார். வளவா, என்ன செய்திருக்கிறாய் நீ? நான் என்ன செய்தேன்? என் நண்பர்களுடன் விளையாடி விட்டு வருகிறேன். எத்தனை முறை சொல்லிருக்கிறேன் என் அனுமதி இல்லாமல் வெளியே செல்லாதே என்று. மாமா, தாங்கள் கோபப்பட வேண்டியது என் மீது அல்ல, கடமையை சரியாக செய்யாத தங்களது வீரர்கள் மீது. வளவா, இனியொரு முறை இந்த தவறை செய்யாதே. எனக்கு தான் எதுவும் ஆகவில்லையே, பிறகு எதற்காக வருந்துகிறீர்கள்? புரிந்து கொள், நீ ஒருத்தன் தான் எங்களது எதிர்காலம். உங்களது எதிர்காலத்துக்காக என் மகிழ்ச்சியை நான் இழக்க விரும்பவில்லை மாமா. எனக்கு வெளியே மக்களுடன் மக்களாக வாழ்ந்து அவர்களை பற்றி அறிந்து கொள்வதுதான் பிடித்திருக்கிறது. அதுதான் அறம் என்று நினைக்கிறேன். முடிந்தால் தங்களது வீரர்களை திறமையாக கண்காணித்து தடுத்து நிறுத்த சொல்லுங்கள். வளவா, நில். என்னது கையில் காயம்? அதுவா, நண்பர்களுடன் விளையாடினேன். அப்போது எங்கிருந்தோ ஒருத்தன் என்னை தாக்கிவிட்டான். அதில் ஏற்பட்ட சிறு காயம். என்ன சொல்கிறாய் நீ? உன்னை தாக்கினார்களா? மாமா, அதுதான் எனக்கு எதுவும் ஆகவில்லையே. எனக்கு தூக்கம் வருகிறது. நாளை பார்ப்போம். எத்தனை பேரை காவலுக்கு நியமித்தாலும் ஏமாற்றிவிட்டு செல்கிறானே, இவனை என்னதான் செய்வது? சில மாதங்கள் உருண்டோடின. வளவன் வழக்கம் போல தன் மாமாவையும் தன் மெய்க்காவல் படைத்தலைவரையும் ஏமாற்றிவிட்டு மாளிகையை விட்டு வெளியேறியிருந்தான். வளவா, உன் மாமாவிடம் மட்டும் சிக்கினால் அவ்வளவுதான். வா முருகா, பார்த்துக் கொள்வோம். அவரிடம் வேலன் வெறியாட்டத்தை பார்க்க வேண்டும் என்றால் அரண்மனையில் ஆட வைக்கிறேன் பார் என்பார். கோட்டைக்குள் ஆடும் வேலன் வெறியாட்டத்தை யார் பார்ப்பார்கள்? திருவிழாவில் வேலனிடம் குறி கேட்க வரும் பெண்களை காணும் இன்பம் அரண்மனையில் இருக்குமா? அதுவும் சரிதான். இந்த வேகத்தில் சென்றால் திருவிழாவே முடிந்துவிடும். முருகா, வேகமெடு. வளவனும் அவனது நண்பனும் வழக்கம் போல கோட்டை காவலர்களை ஏமாற்றிவிட்டு
வேளன் வெறியாட்டத்தை பார்க்க கிளம்பிச் சென்றார்கள். அப்போது இருவரும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் கமுக்கமாக கிளம்பிச் செல்வதை வீரர்கள் யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் எப்போது வளவனை கொன்று எப்போது அரியணையை கைப்பற்றலாம் என்று காத்திருந்தவனின் விழிகளில் பட்டிருந்தான். அவன் அடுத்தடுத்து திட்டமிட்டு தன் வீரர்களுக்கு உத்தரவிட்டான். அடுத்த கணம் 10க்கும் மேற்பட்டவர்கள் வளவனை பிடிக்க புறப்பட்டு சென்றார்கள். புலிக்குட்டி கோட்டையை விட்டு வெளியே வந்து விட்டது. இந்த முறை தவறவிடக் கூடாது. காற்று எப்படி அடிக்கிறது? காற்றோடு காற்றாக இயற்கையோடு ஏந்தி இருக்கத்தான் பிடித்திருக்கிறது முருகா. அரண்மனை கோட்டைக்குள் இருக்கும் கொடுமை யாருக்கும் வரக்கூடாது. நண்பா, அந்த அரண்மனை வாழ்க்கைக்கு எத்தனை பேர் தவம் இருக்கிறார்கள் தெரியுமா? உன் சிற்றப்பாக்களும் பெரியப்பாக்களும் எப்போது அரியணையில் அமரலாம் என்று காத்து கிடக்கிறார்கள். அரியணை என் தந்தை எனக்கு அளித்த உரிமை நண்பா. அதை நான் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஆனால் எப்போதும் கோட்டைக்குள்ளே பாதுகாப்பு அரணுக்குள் இருக்க வேண்டும் என்னும் நிலைதான் கொடுமையாக இருக்கிறது. என் எதிரிகளுக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது. பலவா, வேலன் வெறியாடல் தொடங்கிவிட்டது. புறவியை அடித்து விரட்டு. இளவரசே, ஒரு வழியாக கோட்டையை விட்டு வெளியே வந்து விட்டீர்கள் போல் இருக்கிறது. இளவரசனா? யாரை பற்றி பேசுகிறீர்கள்? இளவரசே, இந்த தருணத்துக்காக எத்தனை வருடங்களாக காத்திருக்கிறோம் தெரியுமா? நண்பா, புறவியை நிறுத்தாதே. இளவரசே, தப்பித்து விடலாம் என்று கனவில் கூட நினைக்க வேண்டாம். தங்களது மாமன் இரும்பிடர் தலைவரிடமிருந்து விரும்பிய விடுதலையை நான் உங்களுக்கு தருகிறேன். பேசியது போதும். கற்கயிற்றை தூக்கி எறி. இருவரது புறவிகளும் மண்ணை கவ்வாட்டும். எச்சரிக்கை! கவனி! இருவரும் மிகப்பெரிய தவறை செய்து விட்டீர்கள். இதற்கான பின் விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும். இளவரசே, இருட்டாக இருப்பதால் தாங்கள் கவனிக்கவில்லை என்று நினைக்கிறேன். நாங்கள் 2 பேர் இல்லை, இங்கு 8 பேர் இருக்கிறோம். சீழ்கை ஒளி எழுந்த அடுத்த கணம் இருட்டில் புதர் மற்றும் மரங்களுக்கு பின்னால் மறைந்திருந்த வீரர்கள் வெளியே வந்தார்கள். இருவரையும் சுற்றி வளைத்தனர். முருகா, உன் இடுப்பில் இருக்கும் குருவாளை நீ தொட்டால் உன் தலை துண்டாகிவிடும். மறந்து விடாதே. சிக்கிக் கொண்டார். இதற்கு மேல் இவனால் தப்பிக்கவே முடியாது. தூக்கிச் செல்வோம். வீரர்கள் வந்துவிட போகிறார்கள். இளவரசனின் கடைசி பயணம் இதுதான். எத்தனை வருடமாக ஏமாற்றினாய், இப்பொழுது சிக்கிக் கொண்டாய். பலவனின் மாமன் வருவதற்கு முன் கிளம்புவோம். இருவரும் தப்பிக்கலாம் என்று கனவில் கூட நினைக்காதீர்கள். வாடா, வா. முருகா, அமைதியாக இரு. வளவா, உன்னால் இனி தப்பிக்கவே முடியாது. இனி வாழ்நாள் முழுவதும் சிறையில் கிடந்துதான் சாகப் போகிறாய். ஒருவேளை உணவுக்கும் தண்ணீருக்கும் கையேந்தும் நிலை ஏற்பட போகிறது. பிதற்றிக் கொண்டே இருக்காதே, கையில் வாளை எடு. முருகன் கீழே விழுந்தவனின் வாளை எடுத்து சுழற்றத் தொடங்கினான். அங்கே சண்டை தொடங்கியது. வளவனும் ஒரு வாளை எடுத்து முருகனுடன் சேர்ந்து போரிட்டார். மேலும் சிலர் கீழே விழுந்தனர். ஆனால் இறுதியில் வளவனும் முருகனும் சிறை பிடிக்கப்பட்டனர். இளவரசே, தங்களை உயிருடன் பிடித்து வர சொல்லி ஆணை. அதனால்தான் தங்களது தலை இன்னும் உடலில் ஒட்டி இருக்கிறது. முருகனை என்ன செய்வது? இவன் அதிகம் துள்ளுகிறான். அவனது தலையை கொய்து விடு. கை கால்களை கட்டி போடுங்கள். வாயில் துணியை திணியுங்கள். இவன் இனிமேல் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. வீரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வளவனின் வாயில் துணியை திணித்து தூக்கி சென்றார்கள். அவர்களிடமிருந்து விடுபட எப்படியெல்லாமோ வளவன் முயற்சித்தான். ஆனால் அவனை தூக்கிச் சென்று காவிரி கரையோரம் உரந்தைப்பட்டினத்தின் எல்லையோரம் அமைக்கப்பட்டிருந்த கொட்டகை ஒன்றில் கட்டி போட்டனர். வளவன் அங்கிருந்து தப்பிச் சென்று விடலாம் என்று முயன்றான். ஆனால் அவனால் அங்கிருந்து தப்பிச் செல்ல முடியவில்லை. என்ன வளவா, உன் மாமன் உன்னை உறையூர் மட்டுமல்லாமல் சோழ நாடு முழுவதும் வலை வீசி தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் நீ கொட்டகையில் கிடக்கிறாய். அவனது வாயில் இருக்கும் துணியை வெளியே எடுங்கள்.
இத்தனை நாட்களாக என்னை கொலை செய்ய முயற்சி செய்தவர்கள் நீங்கள் இருவரும் தானா? நாங்கள் மட்டுமல்ல, உன் சிற்றப்பா, பெரியப்பா, தாத்தா, அண்ணன்கள் என்று உன் பங்காளிகள் அனைவரும் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். பிறக்கும் போதே பகையுடன் பிறந்து தொலைத்து விட்டாய். என்ன செய்வது? இவனிடம் இனிமேல் என்ன பேச்சு? இவனை தீர்த்து கட்டிவிடுவோம். இரும்பிடர் தலையன் பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாதபடி இவனது முகத்தை கண்டம் துண்டமாக வெட்டுங்கள். என் கை கால்களை கட்டி போட்டிருக்கும் தைரியத்தில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன வேண்டுமானாலும் பேசுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் கூறுகிறேன், நினைவில் கொள்ளுங்கள். சோழ நாட்டின் அரியணை என் பிறப்புரிமை. அதை விட்டுக் கொடுப்பது என்பது மனைவியை விட்டுக் கொடுப்பதற்கு நிகர். உங்களுக்கு பாதுகாப்பாக வீரர்கள் நிற்கிறார்கள். ஆனாலும் நீங்கள் இருவரும் என்னை கட்டி போட்டுவிட்டு பேசுகிறீர்கள். மனதில் அந்த அச்சம் இருந்தால் சரி. நான் பார்த்து வளர்ந்த சிறுவன் நீ. உனக்கு இவ்வளவு திமிர் இருக்கக்கூடாது. இவனது கையை விடுவீங்கள். இவனா அல்லது நானா என்று ஒரு கை பார்த்து விடுகிறேன். உயிரோடு விடாதீர்கள். இவர் தப்பிக்கவே கூடாது. ஒட்டகைக்கு தீ வைத்து விடுவோம். நல்ல யோசனை. அத்துடன் கதவையும் அடைத்து விட்டு செல்வோம். ஒட்டகைக்குள் எரிந்து சாகட்டும். கொட்டகை தீப்பற்றி எரியத் தொடங்கியது. அதே நேரம் வளவனுக்கும் வீரர்களுக்கும் இடையே கடுமையான போர் அரங்கேறியது. வாள்கள் மோதிக்கொண்டன. நெருப்பை தேடிச் செல்லும் விட்டில் பூச்சியைப் போல தன்னை தேடி வந்த அனைவரது கை, கால், தலையை வெட்டி கொடூரமாக கொன்றான் வளவன். அதே நேரம் மேற்கூரையிலிருந்து எரிந்து கொண்டிருந்த மரச்சட்டங்கள் ஒவ்வொன்றாக விழத் தொடங்கின. அதிலிருந்து தப்பியபடியே போரிட்டுக் கொண்டிருந்தன. கொட்டகை முழுவதையும் தீ நாக்குகள் கபலீகரம் செய்யத் தொடங்கின. ஆனால் அந்த தீயை பற்றி கவலைப்படாமல் நெருப்பில் நின்றபடியே ஆவேசமாக சண்டையிட்டான் வளவன். கொட்டகையின் கதவுகள் தாழிடப்பட்டிருந்ததால் எதிரிகளால் தப்பிக்க கூட முடியவில்லை. வளவனால் கொல்லப்பட்டனர். எஞ்சியவர்கள் உயிருடன் தீயில் இருந்து வென்றனர். தீ தின்றது போக எஞ்சியிருந்த அந்த கொட்டகை சரிந்து விழத் தொடங்கியது. கொட்டகைக்கு வெளியே நின்ற பகைவர்கள் வளவன் அழிந்தான் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அப்போது கொட்டகைக்கு உள்ளே புறவியொன்று கனைக்கும் சத்தம் எழுந்தது. அடுத்த கணம் கொட்டகையை உடைத்துக் கொண்டு புறவியில் வெளியே வந்த வளவன் அங்கிருந்து தப்பிச் சென்று இருளுக்குள் மறைந்தான். பிடர் தலையரே, எது நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அது இன்று நடந்துவிட்டது. முருகன் தலையில்லாமல் இறந்து கிடக்கிறான். அவனுடன் சென்ற வளவனை காணவில்லை. அடே, என்ன பிதற்றுகிறாய் நீ? மாளிகை மட்டுமல்ல, கோட்டை முழுவதும் தேடி பார்த்து விட்டேன். இளவனை காணவில்லை. வளவனை தேடுங்கள். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஒரு இடத்தையும் விடாதீர்கள். கோட்டை கதவுகளை இழுத்து மூடுங்கள். எச்சரிக்கை மணியை எழுப்புங்கள். ஒருத்தன் கூட உறையூரை விட்டு வெளியேறக்கூடாது. இரும்பிடர் தலையரே, கொட்டகை ஒன்று தீப்பற்றி எரிகிறது. உடனே சென்று தீயை அணைத்து புறவிகள் மற்றும் மாடுகளை அவிழ்த்து விடு. நான் விசாரித்தேன். அங்கு 10-20 வீரர்கள் புறவியில் சென்று வந்ததாக தகவல் கிடைத்தது. காணாமல் போன இளவரசர் அங்கே அடைக்கப்பட்டிருக்க வாய்ப்பு அதிகமாக தோன்றுகிறது எனக்கு. வாய்க்கு வந்ததை உளராதே. என் புறவி எங்கே? வளவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தால் அனைவரையும் உயிரோடு கொளுத்து விடுவேன். நள்ளிரவு வேளை. சென்னியின் மைந்தன் முடியிளவரசன் வளவனை காணவில்லை எனும் தகவல் அந்த நள்ளிரவு வேளையிலும் உறையூர் பட்டணத்தில் தீயாய் பரவியது. உறையூர் பட்டணத்தில் மாளிகை, வீடு என்று எதுவும் தப்பவில்லை. ஒவ்வொரு வீடாக சென்று வீரர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். உறையூர் பட்டணமே பரபரப்பில் ஆழ்ந்திருக்க
ஊருக்கு ஒதுக்குப்புறமாக எரிந்து ஓய்ந்து போயிருந்த கொட்டகைக்கு முன்பு சோகத்துடன் நின்று கொண்டிருந்தார் இரும்பிடர் தலையர். தன் வாழ்நாளில் எதற்குமே கலங்கியிருக்காத மாவீரர் இரும்பிடர் தலையரின் விழிகள் இரண்டும் கலங்கியிருந்தன. எரிந்து முடிந்து சூட்டுடன் கிடந்த கொட்டகைக்குள் தீப்பந்தத்துடன் நுழைந்தார். அவருடன் வீரர்களும் சேர்ந்து நுழைந்திருந்தார்கள். ஆங்காங்கே நெருப்பில் வெந்து போன புறவிகளும் மாடுகளும் கிடந்தன. சில பன்றிகள் கூட வெந்து போய் கரிக்கட்டையாக கிடந்தன. அப்போதுதான் அதை கண்டார். 2 வீரர்களின் மார்பில் ஈட்டி பாய்ந்து கரிக்கட்டையாக கிடந்தனர். ஈட்டி பாதி வெந்தும் மீதி வேகாமலும் புகைவிட்டுக் கொண்டிருந்தது. சற்று தூரத்தில் சாம்பலுக்கு மத்தியில் சிலரது தலைகள் வெந்து மண்டை ஓடுகள் மட்டும் தென்பட்டன. இங்கு போர் நடந்திருக்கிறது. இவர்கள் யாரை தாக்கியிருப்பார்கள்? அது வளவனாக மட்டும் இருக்கக்கூடாது. தலைவரே, என்ன இங்கே பாருங்கள். இது வளவனின் கழுத்தில் தாங்கள் அணிவித்த மணிதானே? ஆமாம், இது வளவனுடையதுதான். வளவா! தலைவரே, நம் வளவனுக்கு எதுவும் ஆகியிருக்காது. அவன் இறக்க வேண்டும் என்றிருந்தால் எப்போதோ இறந்திருப்பான். தாங்கள் கலங்க வேண்டாம். வளவா, தீக்கு இரையாக்கவா உன்னை பாடுபட்டு வளர்த்தேன். இரும்பிடர் தலையரே, வளவன் காணாமல் போய் 3 திங்கள்கள் கடந்து விட்டன. மக்கள் தங்களுக்குள் கண்டபடி பேசத் தொடங்கி விட்டார்கள். இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் சோழ நாடு அரசன் இல்லாமல் இருப்பது? வளவன் தீயோடு தீயாக இறந்து விட்டான் என்பதை உணருங்கள். வளவன் இன்னும் இறக்கவில்லை. யாராவது வளவன் இறந்து விட்டான் என்று கூறினால் நாக்கை இழுத்து வைத்து அறுத்து விடுவேன். விடர்தலையா, யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதை மனதில் நிறுத்தி பேசு. அதுதான் உனக்கு நல்லது. சோழ நாட்டு அரியணை சென்னியின் மைந்தன் ஒருத்தனுக்குத்தான். அதை அடையலாம் என்று நினைத்தால் பின் விளைவுகள் படு பயங்கரமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். வளவன் உயிரோடு தான் இருக்கிறான். நீங்கள் அனைவரும் இங்கிருந்து கிளம்பி செல்லலாம். வளவன் இறந்ததில் எனக்கும் வருத்தம்தான். ஆனால் எத்தனை நாட்களுக்கு இப்படி முரண்டு பிடிக்கிறீர்கள் என்று நானும் பார்க்கிறேன். செங்கோடா, வளவனை பற்றி தகவல் ஏதாவது கிடைத்ததா? சம்பவம் நடந்த இரவன்று ஒருத்தன் புறவியில் மேற்கு திசை நோக்கி அதிவேகத்தில் சென்றதாக ஒரு கிழவி கூறினாள். ஆனால் மேற்கொண்டு எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை. அந்த புறவியில் சென்றவன் நம் வளவனாக இருக்க வேண்டும் என்றுதான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். வளவனுக்கு எதுவும் ஆகவில்லை. அவன் எனது மற்றொரு உயிர். அவனுக்கு ஏதாவது ஒன்று என்றால் எனக்கு இந்நேரம் தெரிந்திருக்கும். அவன் எங்கோ உயிருடன் தான் இருக்கிறான். எங்கிருக்கிறான் என்பதை தான் நாம் கண்டறிய வேண்டும். காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. வளவன் காணாமல் போய் 6 திங்கள்களுக்கும் மேலே ஆகியிருந்தன. இரும்பிடர் தலையரும் அவரது படையினரும் விடாமல் தேடிக்கொண்டிருந்தனர். ஆனால் எதிரிகள் பலர் வளவன் இல்லாத சோழ நாட்டின் அரியணையை எப்படி கைப்பற்றலாம் என்று பல்வேறு சதித்திட்டங்களை தீட்டி அரங்கேற்றிக் கொண்டிருந்தனர். இரும்பிடர் தலையர் தன் அதிகாரம் மற்றும் செல்வாக்கை பயன்படுத்தி அரியணையை காத்துக் கொண்டிருந்தார். வளவன் ஒருத்தன் உயிரோடு இருந்தவரை வளவனை தீர்த்து கட்டினார். அரியணை நமக்குத்தான் என்று திட்டம் தீட்டி செயல்பட்டனர். ஆனால் வளவன் காணாமல் போன பிறகு எதிரிகள் தங்களுக்குள்ளேயே போட்டி போடத் தொடங்கினர். அதனால் காலங்கள் உருண்டோடினாலும் சோழ அரியணை பாதுகாப்பாக இருந்தது. இந்த வேளையில்தான் இரும்பிடர் தலையருக்கு கொல்லிமலையிலிருந்து ஒரு தகவல் கிடைத்தது. யாருக்கும் தெரியாமல் கொல்லிமலைக்கு புறப்பட்டு சென்றார். அவர் எதிர்பார்த்த மாதிரியே அனைத்தும் நடந்தது. இரும்பிடர் தலையருக்கு செய்தி அனுப்பியிருந்தது வளவன் தான். வளவனை பார்த்ததும் உச்சி முகர்ந்து அணைத்துக் கொண்டார். வளவா, என் கண்ணே, எப்படி இருக்கிறாய்? இரும்பிடர் தலையரின் உணர்ச்சி அடங்குவதற்கு ஒரு சாம பொழுதுக்கும் மேலே ஆனது. வளவா, நீ இப்படி செய்திருக்க கூடாது. நீ இல்லாமல் நான் துடித்து போய்விட்டேன். எனக்கு ஒரு தகவலாவது அனுப்பி இருக்கலாம் அல்லவா? அனுப்பி இருக்கலாம் மாமா. ஆனால் யார் மூலமாக அனுப்புவது? எனக்கு உறையூரில் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று தெரியவில்லை. நீ இல்லாததால் சோழ மக்கள் துயரத்தில் இருக்கிறார்கள். இந்த காட்டில் நீ துயரப்பட்டது போதும். இல்லை மாமா, நான் இங்கேயே தங்கியிருக்கிறேன். எனக்கு உறையூர் பிடிக்கவில்லை.
யார் எப்போது எப்படி முதுகில் குத்துவார்கள் என்ற அச்சத்துடனே வாழ வேண்டியிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் இந்த காடும் மலையும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீ இல்லாவிட்டால் சோழ நாடு என்னாகும் என்று சிந்தித்துப் பார். சிந்தித்து பார்க்காத நாளே இல்லை மாமா. ஆனால் இப்போது அங்கு எனக்கு வர விருப்பமில்லை. நான் எப்போது உறையூருக்குள் அடியெடுத்து வைக்கிறேனோ அப்போது என் பகைவர்கள் எனக்கு முன்னால் மண்டியிடுவார்கள். அதற்கு நான் என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவரை நான் இந்த கொல்லிமலை காடுகளில் தான் இருக்கப் போகிறேன். நீ இல்லாமல் நான் அங்கு சென்று என்ன செய்வது வளவா? அப்படியெனில் தாங்களும் என்னுடன் இங்கேயே தங்கிவிடுங்கள். அப்படியெனில் சோழ நாடு? சென்னியின் மைந்தன் எனும் தகுதி மட்டும் இல்லாமல் ஒரு வேந்தனாக எனது தகுதியை வளர்த்து கொண்டு அரியணை ஏற விரும்புகிறேன் மாமா. அதற்கான வாய்ப்பு எனக்கு இப்போது கிடைத்திருக்கிறது. அதற்கு தகுந்த இடமும் இதுவே. அதனால் நான் இங்கேயே தங்கி இருக்கிறேன். தாங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்கள். தாங்கள் தந்தையுடன் வாழ்ந்தவர். அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்று தங்களுக்கு தெரியும். அனைத்தையும் கற்றுக் கொடுங்கள். இரும்பிடர் தலையர் தனக்கு தெரிந்த போர்க்கலைகள் அனைத்தையும் வளவனுக்கு கற்றுக் கொடுத்தார். வளவன் அத்துடன் நிற்காமல் கொல்லிமலை காடுகள், மலைகள், அருவி, கொல்லியம்பாவை என்று யாரிடமிருந்தெல்லாம் கற்க முடியுமோ அவர்களிடமிருந்தெல்லாம் கற்கத் தொடங்கினார். உறையூரிலிருந்து உயிரை காக்க ஓடி வந்த வளவன் முற்றிலும் மாறியிருந்தார். இரும்பிடர் தலையர் வளவனுடன் ஒரு வருட காலம் தங்கியிருப்பார். அந்த குறுகிய காலத்தில் வளவனை மாபெரும் வீரனாக மாற்றிவிட்டார். தான் மாபெரும் வீரன் என்பதை நிரூபிக்கும் காலமும் வளவனுக்கு உருவானது. ஒருமுறை மனித குருதியின் சுவைக்கு அடிமையான வேங்கையொன்று மனிதர்களை கொன்று கொண்டிருந்தது. அந்த வேங்கையை வேட்டையாட வளவனின் கையில் ஈட்டி ஒன்றை மட்டும் கொடுத்து தனித்து அனுப்பி வைத்தார் இரும்பிடர் தலையர். வேங்கையை நேருக்கு நேர் எதிர்கொண்டு அதன் மார்பில் தன் ஈட்டியை பாய்ச்சிக் கொண்டு தோடினார். தீயில் கருகிய கால்களுடன் வளவன் சுற்றி கொண்டிருந்ததால் அவனது பெயர் கரிகாலன் என்று மாறியிருந்தது. அமைச்சர்களே, என்னதான் செய்யலாம் என்று இருக்கிறீர்கள்? சோழ அரசின் முடியிளவரசன் காணாமல் போய் 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஓடிவிட்டன. இரும்பிடர் தலையர் எங்கே சென்றார் என்று எந்த விவரமும் தெரியவில்லை. எத்தனை வருடங்களுக்குத்தான் சோழ நாடு அரியணை இல்லாமல் கிடப்பது? இருங்கோவேல், தாங்கள் சொல்வது அனைத்தும் சரிதான். ஆனால் சோழ நாட்டு அரியணைக்கு 7 பேர் உரிமை கோரியிருக்கிறார்கள். 7 பேரில் யாரை தேர்ந்தெடுப்பீர்கள்? அதற்குத்தானே நீங்கள் இருக்கிறீர்கள். 7 பேரில் மூத்தவன் நான் தான். என் அனுபவமும் பக்குவமும் யாருக்கும் இருக்காது. என்னையே தேர்ந்தெடுங்கள். 7 பேரில் நான் தான் வீரன். என் வீரத்துக்கு யாரும் இணையாக முடியாது. நாட்டை ஆள வயதும் பக்குவமும் இருந்தால் மட்டும் போதுமா? வீரம் தேவையில்லையா என்ன? பாருங்கள், உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. அப்படி இருக்க எங்களால் என்ன செய்ய முடியும்? இதற்கு ஒரு தீர்வு இல்லையா? இருக்கிறது. ஆனால் அதற்கு அனைவரும் ஒத்து வர வேண்டுமே. என்ன? அரியணை போட்டி வரும்போது களமறுத்தல் ஒன்றுதான் தீர்வு. சோழ அரியணைக்கு உரிமை கோரும் 7 பேரும் செண்டுகளத்துக்குள் இறங்கி களமருங்கள். செண்டுகளத்துக்கென்று சில நிபந்தனைகள் இருக்கின்றன. செண்டுகளத்துக்குள் இருப்பவர் ஒருவரையாவது கொண்டிருக்க வேண்டும். இறுதியில் ஒருத்தர் தான் உயிருடன் வெளியே வர முடியும். அந்த ஒருத்தரும் உடல் பாகங்கள் எதையும் இழந்திருக்க கூடாது. முதுகில் புறப்புண் பெற்றிருக்க கூடாது. இதற்கு சரி என்றால் சொல்லுங்கள். நாளையே களமறுத்தலுக்கு ஏற்பாடு செய்து விடுவோம். 7 பேரில் ஒருவர் தான் உயிருடன் வெளியே வர முடியுமா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் தயார். வேறு வழி எதுவும் இல்லையா? தேடி பாருங்கள். நிச்சயம் வேறு வழி ஒன்று இருக்கும். வேறொரு வழி இருக்கிறது. ஆனால் அதற்கும் 7 பேர் சம்மதிக்க வேண்டும். என்ன? நம் பட்டத்து யானை சோழனின் கழுத்தில் சோழ நாட்டு வேந்தர் அணியும் தங்கச் சரட்டிலான ஆத்திப்பூ மாலையை கட்டிவிடுவோம். யார் அதை பறித்து வருகிறீர்களோ அவர்கள் சோழ நாட்டு அரியணையில் அமரலாம். நான் தயார். நானும் தயார். கை பார்த்து விடுவோம் நம் பட்டத்து யானை சோழனை. ஆத்திப்பூ மாலையை பட்டத்து யானை சோழனின் கழுத்தில் கட்டிவிட்டேன்.
சோழ நாட்டின் அரியணைக்கு உரிமை கோருபவர்கள் அதை கொண்டு வந்து அரியணையில் அமரலாம். போட்டி இப்போதிலிருந்து தொடங்குகிறது. அங்கே பார், நம் பெருநர் செம்பியன் இருக்கிறார். அவர்தான் இதற்கு சரியான ஆள். உடன் கோக்கிலியும் இருக்கிறார். உறக்க அறிவித்த செங்கோடர் அத்துடன் நிற்கவில்லை. யானையிடம் சென்று அதன் காதில் ஏதோ கிசுகிசுத்தார். யானை தலையை தூக்கிக் கொண்டு பிளிரியது. சோழனை நான் சிறு வயதிலிருந்தே பார்த்து வருகிறேன். நான் கேட்டால் எதுவும் அவன் இல்லை என்று மறுக்க மாட்டான். சோழா, மண்டியிடு. நான் சொல்கிறேன், மண்டியிடு. செங்கோடரே, சோழனின் காதில் அப்படி என்ன கிசுகிசுத்தீர்கள்? கவலைப்படாதீர்கள் அமைச்சரே, யானையை மதம் பிடிக்க வைத்து விட்டேன். இந்த யானையை அடக்க தெரிந்த ஒருத்தனுக்குத்தான் அதன் கழுத்தில் இருக்கும் சோழ நாட்டின் மாலை கிடைக்கும். எப்படியோ தீர்வு கிடைத்தால் சரி. நான் திரும்பி வரும் வரை பார்த்துக் கொள்ளுங்கள். செங்கோடரே, எங்கே செல்கிறீர்கள்? கொல்லிமலைக்கு. மதம் பிடித்த சோழன் தன் வழியில் இருந்த அனைத்தையும் நகர்த்து விட்டு சென்றான். அரியணைக்கு உரிமை கோரிய ஒருத்தர் மிதி வாங்கி இருந்ததால் வேறு யாரும் சோழனை நெருங்கக்கூட நினைக்கவில்லை. சோழ நாட்டின் பட்டத்து யானை சோழன் மதம் பிடித்து ஊர் ஊராக சுற்றுகிறான் என்று கேள்விப்பட்டதுமே வளவன் சோழனிடம் சென்றிருந்தான். சோழனை பார்த்ததுமே அவன் இயல்பு நிலையில் இல்லை என்பதை கண்டு கொண்டிருந்தான். அவனது கண்களில் எப்போதும் தென்படும் பாசம் இருக்கவில்லை. மாறாக கண்ணீர் தான் வழிந்து கொண்டிருந்தது. சோழன் தன் தலையை வேகமாக ஆவேசத்துடன் ஆட்டிக் கொண்டிருந்தான். யாரையும் அருகில் நெருங்க விடவில்லை. கழுத்தில் அணிந்திருந்த மாலையை எடுக்க வந்த 20க்கும் மேற்பட்டோரை கொன்றிருந்தான். அதனால் அவனது தந்தம் செந்நிறத்துக்கு மாறியிருந்தது. மதம் பிடித்ததில் பனை மரங்களை பிடுங்கி போட்டுக் கொண்டிருந்தது. அந்த சூழலில்தான் வளவன் சோழனிடம் சென்றிருந்தான். சோழன் தும்பிக்கையை தூக்கி பிளிரினான். சோழன் தன்னை அடையாளம் கண்டுவிட்டான் என்று நினைத்த வளவன் சோழனை நெருங்கினான். பார்த்தாலே தெரிகிறது நீ நிலையில்லாமல் இருக்கிறாய். ஆனால் அங்கே பிடுங்கி போட்டிருந்த மரம் ஒன்றை தூக்கி வளவனை நோக்கி வீசினான். வளவன் குனிந்து கொண்டான். அந்த பனைமரம் அவனுக்கு பின்னால் சென்று விழுந்தது. உன்னுடன் விளையாடி நீண்ட நாட்கள் ஆகிறது சோழா. வா விளையாடுவோம். அதற்கு பிறகு சோழன் ஆவேசத்துடன் வளவனை நோக்கி ஓடி வந்தான். வளவன் கீழே கிடந்த கட்டை ஒன்றை எடுத்துக்கொண்டு அருகே காணப்பட்ட மரத்தின் மீது ஏறினான். சோழன் விடவில்லை. அந்த மரத்தை குலுக்கத் தொடங்கினான். வளவன் மரத்தின் மேலே இருந்து குதித்து வளவன் சோழனின் கழுத்தில் குதித்து அதன் தலையில் நெற்றியின் மையத்தில் தன் கையில் இருந்த கட்டையால் ஓங்கி அடித்தான். சோழன் அந்த காடையை நடுங்கும்படி பிளிரினான். அப்படியே மயங்கி கீழே விழுந்தான். வளவன் சில மூலிகைகளை சோழனின் காதில் விட்டு எழுப்பினான். எழுந்து நின்றபோது கண்களில் வெறி தெரியவில்லை. வளவனை பார்த்து பாசத்துடன் தலையாட்டி தன் தும்பிக்கையால் அவனை அணைத்துக் கொண்டான். அவனை பார்த்து தன் தும்பிக்கையை தூக்கி பிளறிய சோழன் வளவனுக்கு முன்பு மண்டியிட்டான். வளவன் யானையின் கழுத்தில் சூடியிருந்த மாலையை எடுத்து தன் தோளில் அணிந்து கொண்டு யானை மீது ஏறி அமர்ந்தான். வளவன் உறையூர் பட்டணத்துக்குள் சோழ நாட்டின் வேந்தனாக நுழைந்தான். மதம் கொண்ட வேளத்தை அடக்கி ஆத்தி மாலை சூடி சோழ நாட்டின் வேந்தர் கரிகாலன் வருகிறார். வளவனாக சோழ நாட்டை விட்டு சென்ற இளவரசர் கரிகாலனாக திரும்பி வந்திருக்கிறார். அவரை வாழ்த்துவோம். சோழ நாட்டின் வேந்தனுக்கு முதலில் இரும்பிடர் தலையர்தான் தன் தலையை தாழ்த்தி வணங்கினார். அவரை அடுத்து சோழ நாட்டு அமைச்சர்கள், படைத்தலைவர்கள், அதிகாரிகள், பொதுமக்கள் என்று அனைவரும் வளவனுக்கு முன்பு மண்டியிட்டு வணங்கினர். சோழவேந்தன் கரிகாலனுக்கும் நாங்கூர் இளவரசி மரகதவல்லிக்கும் உறந்தையில் சிறப்பாக திருமணம் நடந்தது.
சோழ நாட்டு மக்கள் அலை அலையாய் திரண்டு தங்கள் வேந்தனுக்கு வாழ்த்து கூறி பரிசுகளையும் கொடுத்தனர். திருமணம் முடிந்ததும் கரிகாலனும் மரகதவல்லியும் பட்டத்து யானை சோழன் மீதியேறி நகர்வலம் வந்தனர். பிறகு சோழ நாட்டின் வேந்தனாக முறைப்படி முடிசூடிக் கொண்ட கரிகாலன் தன் சோழமாதேவி மரகதவல்லியுடன் அரியாசனத்தில் அமர்ந்து அனைவருக்கும் காட்சியளித்தார். கரிகாலன் சோழ நாட்டின் அரியணையில் அமர்ந்த பிறகு மக்களை அழுத்திக் கொண்டிருந்த வரிகள் பலவற்றை நீக்கினார். மக்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டிருந்தார். நீதி தவறாமல் ஆட்சி செலுத்தினார். முதல் சில மாதங்கள் மக்களுக்காக பணியாற்றி நிர்வாகத்தை சீர்படுத்திய கரிகாலன் பிறகு தன் படையை பலப்படுத்துவதில் கவனம் செலுத்தினார். பொதுமக்களுக்கும் போர் வீரர்களுக்கும் வேண்டிய பயிற்சிகளை அளிக்கத் தொடங்கினார். சோழ நாட்டு கொல்லர்கள் இரவு பகல் பாராமல் வேலை செய்யத் தொடங்கினார். புது புது கேடயங்களும் வாட்களும் வேல்களும் செய்யப்பட்டன. சென்னி இறந்த பிறகு பல வருடங்களாக சோர்ந்து போயிருந்த போர் வீரர்களின் உடலில் புதுக்குருதி பாயத் தொடங்கியது. அனைவரும் மாபெரும் வேகத்துடன் போருக்கு ஆயத்தமானார்கள். பலவன் அரியணையில் அமர்ந்திருந்த காலத்தில் பெரும் செல்வாக்குடனும் படை பலத்துடனும் திகழ்ந்தவர் சேர அரசர் பெருஞ்சேரலாதன். சோழ நாட்டில் தனது செல்வாக்கை ஆழமாக பதித்துக் கொண்டிருந்த கரிகாலனை எதிர்க்க சிற்றரசர்களும் வேளிர்களும் சேர அரசர் பெருஞ்சேரலாதனின் துணையை பெறுவதற்கு வஞ்சி அரண்மனையில் சந்தித்தனர். சோழ நாட்டு சிற்றரசர்கள் பலரும் சேர்ந்து வந்திருக்கிறீர்கள். வேந்தே, சோழ நாட்டில் முறையில்லாமல் அரியணை ஏறி இருக்கும் கரிகாலனின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதை முடிவுகட்ட நாங்கள் முயற்சி செய்தோம், ஆனால் முடியவில்லை. தாங்கள் தான் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்க வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்? தாங்கள் நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கரிகாலன் தன் படையை பலப்படுத்த தொடங்கிவிட்டார். அவன் தன் தந்தையைப் போல ஆக நினைக்கிறான். அவன் எப்போது வேண்டுமானாலும் அண்டை நாடுகள் மீது போர் தொடுக்கலாம். ஆமாம், இத்தனை வருடங்களாக இல்லாமல் இப்போது சோழ நாட்டில் ஆயுதங்கள் குவியத் தொடங்கியுள்ளன. பொதுமக்கள் அனைவருக்கும் போர் பயிற்சி அளிக்கப்படுகிறது என்று பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவனது கொட்டத்தை அடக்க தாங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். வர வர சோழ நாடு ஆபத்தானதாக மாறி வருகிறது. பொதுமக்கள் மத்தியில் போர் பயம் வரத் தொடங்கிவிட்டது. நான் என் படைத்தலைவனை தூதுவனாக அனுப்பி பேசி பார்க்கிறேன். கரிகாலன் என்ன சொல்கிறான் என்று பார்ப்போம். நன்றி வேந்தே. முள் செடியை முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும். விட்டுவிட்டால் நிலைமை மோசமாகிவிடும் என்பதை தங்களுக்கு நாங்கள் கூற வேண்டிய அவசியமில்லை. எந்த முடிவெடுத்தாலும் விரைவில் முடிவெடுக்க வேண்டுகிறோம். காவிரி ஆறு அமைதியாக பாய்ந்து கொண்டிருந்தது. அதன் தென்கரையில் வீரர்கள் பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். அப்படித்தான் வாளை பிடிக்கும் போது உறுதியாக பிடித்து வேகமாக தாக்கு. சோழ நாட்டு வீரனை எதிர்க்க உலகில் ஒருத்தனும் இல்லை என்று பார்ப்போற்றும் அளவுக்கு பெயரெடுக்க வேண்டும். வேந்தே, சேர நாட்டிலிருந்து தூதுவன் வந்திருக்கிறான். என்ன செய்தியா? தெரியவில்லை. தங்களை சந்திக்க வேண்டும் என்று கூறினான். இங்கே அழைத்து வா. இங்கேயா? ஆமாம், நம் படை வீரர்கள் எப்படி பயிற்சி செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளட்டும். உடன் மாமாவையும் அழைத்து வா. உத்தரவு வேந்தே. வீரர்களே, நம்மை கண்டு நம் எதிரிகள் அச்சப்படத் தொடங்கிவிட்டார்கள். நாம் நம் பலத்தை அதிகப்படுத்துவது சேரவேந்தருக்கு பிடிக்கவில்லை. பார்ப்போம் சேரவேந்தர் என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்று. யார் வந்தால் நமக்கென்ன? பயிற்சியை நிறுத்தாதீர்கள், தொடர்ந்து செய்யுங்கள். வேந்தருக்கு வணக்கம். நலம்தானே? காவிரி தாயின் துணை இருக்கும் போது சோழ நாட்டு நலனுக்கு என்ன குறைச்சல்? சரி, சேரவேந்தர் தன் படைத்தலைவர்களுள் ஒருத்தரையே அனுப்பி வைத்திருக்கிறார் என்றால் ஏதோ அதிமுக்கிய காரணமாகத்தான் இருக்கும். கூறுங்கள் படைத்தலைவரே, என்ன செய்தி? சோழ நாடு தொடர்ந்து ஆயுதங்களையும் வீரர்களையும் அதிகமாக்குகிறீர்கள் என்று தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதில் என்ன ஐயம்? நான் சோழ நாட்டை காக்கும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளேன். இதில் மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த நடவடிக்கை சிற்றரசர்களையும் வேந்தர்களையும் கவலை கொள்ள வைத்திருக்கிறது. அதனால் சேரவேந்தர் பெருஞ்சேரலாதன் போர் நடவடிக்கைகளை கைவிட உடனே ஆணை பிறப்பித்திருக்கிறார். படைத்தலைவரே,
சோழ நாட்டு வேந்தருக்கு ஆணையிடும் உரிமையை சேரவேந்தருக்கு யார் அளித்தார்கள்? போர் நடவடிக்கைகளை கைவிட்டு சேரவேந்தருக்கு கட்டுப்பட்டு திரை செலுத்தினால் சோழ நாடு தப்பும். இல்லையேல் சோழ நாடு மொத்தமாக அழிந்துவிடும். இரும்பிடர் தலையர் இத்தனை ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றிய சோழ நாடு மண்ணோடு மண்ணாகிவிடும். படைத்தலைவரே, நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லுக்கும் தாங்கள் ஒருவர் மட்டும்தான் பொறுப்பு. அதனால் வார்த்தையில் கவனம் இருக்கட்டும். சேர பெருவேந்தர் பெருஞ்சேரலாதனின் கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன். வேந்தரின் ஆணைக்கு செவிசாய்க்காவிட்டால் நிலைமை மோசமாகிவிடும். தாங்கள் நாடில்லாமல் அலையும் நிலைமையை தாங்களே உருவாக்கிக் கொள்ளாதீர்கள். பெருவேந்தர் பெருஞ்சேரலாதனின் சார்பில் நான் தங்களை எச்சரிக்கிறேன். அப்போது யாரும் எதிர்பார்க்கவில்லை. அமைதியாக நின்று கொண்டிருந்த கரிகாலன் வேகமாக முன்னே சென்று சேர நாட்டு தூதுவனின் மார்பில் உதைத்தான். எட்டடி பின்னால் சென்று கீழே விழுந்தான். மாமா, என் இடத்துக்கு வந்து என்னையே மிரட்டும் இவரை என்ன செய்யலாம்? அது உங்கள் தனிப்பட்ட முடிவு வேந்தே. நான் தலையிட விரும்பவில்லை. எவ்வளவு துணிச்சல் இருந்தால் சோழ நாட்டை அழிப்பேன் என்று என்னிடமே அறைக்கூவல் விடுப்பார். இவனது தலையை வெட்டி கோட்டை சுவரில் குத்தி வையுங்கள். எருவைகளுக்கும் காகங்களுக்கும் உணவாகட்டும். தலையில்லாத உடலை புறவித்தேரில் ஏற்றி சேர நாட்டுக்கு அனுப்பி வையுங்கள். சோழ நாட்டை சீண்டினால் என்ன நடக்கும் என்பதை சேரவேந்தரும் தெரிந்து கொள்ளட்டும். வேண்டாம், தூதுவனை கொல்வது அறமாகாது. சோழ நாட்டை இகழ்வதற்கு முன்பே இதை பற்றி நீ சிந்தித்திருக்க வேண்டும். சோழவேந்தன் கரிகாலன் தூதுவனாக வந்த படைத்தலைவனின் தலையை துண்டாக வெட்டி. வேண்டாம் வேண்டாம், என்னை கொண்டால் தலையை மட்டும் வீரர்கள் கோட்டை மதில் சுவரின் மேல் ஈட்டியில் குத்தி வைத்தார். தலையில்லாத முண்டத்தை தூதுவன் வந்த அதே புறவித்தேரில் ஏற்றி புறவிகளை விரட்டிவிட்டனர். புறவித்தேர் வந்த வழியே சேர நாட்டின் வஞ்சி மாநகரை நோக்கி செல்லத் தொடங்கியது. சேர நாட்டின் வஞ்சி மாநகரம் விழாக்கோலம் பூண்டிருந்தது. வஞ்சி நகரத்தின் அழகிய வஞ்சிக் கொடிகள் ஒவ்வொரு தெருக்களையும் கோலமிட்டு தோரணம் கட்டி அழகூட்டியிருந்தனர். பொதுமக்கள் அனைவரும் சேரமான் வசிக்கும் மாளிகையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். வஞ்சி நகரத்திற்கு வருகை தந்திருந்த கூத்தர்களும் பாணர்களும் சேரமான் பெருஞ்சேரலாதனிடம் பரிசு பெற்று மகிழ்ச்சியுடன் பாடியபடி சென்று கொண்டிருந்தனர். வஞ்சி மாநகரின் விழா கோலத்துக்கு காரணம் பெருஞ்சேரலாதன் தன் மகனுக்கு இணையரசனாக பட்டம் கட்ட முடிவு செய்திருந்ததுதான். பெருஞ்சேரலாதன் தன் முடிவை அறிவித்திருந்ததுதான் தாமதம். சேர நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் குடிமக்கள் வஞ்சி நகரத்துக்கு வரத் தொடங்கிவிட்டார்கள். வஞ்சி நகரத்தின் ஒவ்வொரு தெருவிலும் பாணர்களும் கூத்தர்களும் கூத்து கட்டி கொண்டிருந்தனர். மக்கள் அவற்றை மகிழ்ச்சியுடன் பார்த்து களித்துக் கொண்டிருந்தனர். உங்கள் இளவரசர் இணையரசராக பதவியேற்கப் போகும் இந்த நாள் சேர நாட்டு வரலாற்றில் மகத்தான நாளாக இருக்கப் போகிறது. இன்றிலிருந்து அடுத்த ஒரு வருட காலத்துக்கு மக்கள் வரிகள் அனைத்தையும் நீக்க உத்தரவிடுகிறேன். விழாக்களை கண்டு களித்து அரச விருந்தை ஏற்று சிறப்பித்து விட்டு செல்லுங்கள். கொண்டாடுங்கள் மக்களே. கள்ளும் தேரலும் பானை பானையாக இறங்கி இருக்கிறது. வேண்டிய அளவு வயிறு முட்டும் வரை குடித்து மகிழுங்கள். சேரவேந்தர் பெருஞ்சேரலாதன், சேரவேந்தர் பெருஞ்சேரலாதன், இணையரசர். யார் புறவி அது? வேந்தே, அங்கே பாருங்கள். அது நம் படைத்தலைவர் உரையுறுத்த சென்ற புறவித்தேர் தானே? ஆமாம், புறவித்தேர் மட்டும் வருகிறது. படைத்தலைவர் எங்கே? பட்டம் சூட்டும் நாளிலா இப்படி நடக்க வேண்டும்? மீண்டும் போர் முகில் சூழப் போகிறதா? ஏனடி நம் கணவர்மார்கள் மீண்டும் போர்க்கா போக வேண்டும்? புறவித்தேர் மட்டும் தனித்து வருகிறது. படைத்தலைவன் எங்கே? வேந்தே, நடக்கக்கூடாது நடந்து விட்டது. என்ன உளறுகிறீர்கள்? சோழ நாட்டுக்கு தூதுவனாக சென்ற நம் படைத்தலைவர் தலையில்லாமல் வந்திருக்கிறார். அவர் வரும் புறவித்தேருக்கு மேலே காகங்களும் எருவைகளும் பறந்து வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றன. என் தூதுவனின் தலையை வெட்டும் அளவுக்கு அவனுக்கு துணிச்சல் வந்து விட்டதா? படைத்தலைவரே, இந்த அவமானத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது.
இதற்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும். தாங்கள் சோழ நாட்டின் மீது படையெடுக்கும் நடவடிக்கையை தொடங்குங்கள். உத்தரவு வேந்தே. அமைச்சர்கள், படை தலைவர்கள், அதிகாரிகள் அனைவரும் உடனே என் அவைக்கு வாருங்கள். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நான் கூறுகிறேன். வேந்தே, தங்களது அனுபவத்துடன் ஒப்பிடுகையில் அவன் ஒரு பொடிப்பையன். எவ்வளவு திமிர் இருந்தால் அவன் நம் தூதுவனின் தலையை வெட்டி உடலை மட்டும் அனுப்பி வைப்பான். அவனை நாம் இப்படியே விட்டுவிடக் கூடாது. நாம் யார் என்று அவனுக்கு காட்டியே ஆக வேண்டும். சேரமாதேவி கூறுவதைப் போல இதை இப்படியே விட்டுவிடக் கூடாது. அமைச்சரே, தாங்கள் எதுவும் கூறாமல் அமைதியாக இருக்கிறீர்கள். தாங்கள் அவையை கூட்டுவதற்கு முன்பே படைத்தலைவரிடம் படையெடுக்கும் நடவடிக்கைகளை தொடங்கச் சொல்லி ஆணையிட்டு விட்டு வந்திருக்கிறீர்கள். எப்போதும் தங்களது முடிவை ஆதரிப்பவன் நான். இதிலும் தங்களது முடிவுக்கு கட்டுப்படுகிறேன் வேந்தே. என் முடிவு இருக்கட்டும். தங்களது தனிப்பட்ட கருத்து என்ன? என் ஒற்றர்கள் எனக்கு கூறிய தகவல்களின் அடிப்படையில் கரிகாலன் அவனது தந்தையைப் போலவே ஆட்சி செய்ய தொடங்கியிருப்பதாக கூறினார்கள். சென்னி கோபக்காரர், மாபெரும் வீரர், ஆனால் அறம் தவறாதவர். உறையூரில் என்ன நடந்தது என்று விசாரித்த பிறகு நாம் எதிர் நடவடிக்கையை தொடங்கலாம் என்பது என் கருத்து. அமைச்சரே, என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அவன் நம் இளவரசன் பதவி ஏற்கும் போது நம் தூதுவனின் தலையை வெட்டி அனுப்பி வைத்திருக்கிறான். விசாரித்துவிட்டு நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று கூறுகிறீர்கள். தங்களது விசுவாசம் எப்போதும் சேரமானுக்கு தான் என்று வாக்களித்திருக்கிறீர்கள். நினைவிருக்கிறதா? என் விசுவாசம் எப்போதும் சேரமான் ஒருவருக்குத்தான் தேவி. அதை நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். அமைச்சனாக இருந்து வேந்தருக்கு துணையாக இருப்பவன் உணர்ச்சிகளுக்கு பணிந்து விட்டால் மக்களின் கதி அதோ கதியாகிவிடும். ஒரு செயலின் நன்மை தீமைகளை ஆராயாமல் என்னால் எந்த முடிவையும் எடுக்க முடியாது. இந்த போர் பெரும் சேதத்தை இரு நாடுகளுக்கும் உருவாக்கிவிடும். மீண்டு வர பல வருடங்கள் போராட வேண்டியிருக்கும். அதனால்தான் தேவி, சிந்தித்து செயல்படுவோம் என்று கூறுகிறேன். வாயை மூடுங்கள் அமைச்சரே. இதற்கு மேல் வேந்தர் கூறாமல் வாயை திறக்காதீர்கள். சேர நாட்டு மக்களே அவமானத்தில் நிற்கிறார்கள். இந்த வேளையில் அறிவுரை கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். அவரை எதுவும் கூற வேண்டாம் தேவி. அவர் தனது கடமையைத்தானே செய்கிறார். இந்த அவையில் உள்ள அனைவரிடமும் கேட்கிறேன், பதில் சொல்லுங்கள். சோழ நாட்டின் அரியணையில் அமர்ந்திருக்கும் அந்த கயவனை என்ன செய்யலாம்? அவன் நம் படை தலைவரின் தலையை எப்படி வெட்டி கோட்டை சுவரில் நட்டு வைத்திருக்கிறானோ அதே மாதிரி நாமும் அவனது தலையையும் வெட்டி வஞ்சியின் கோட்டை மதிலில் குத்தி வைக்க வேண்டும். அப்போதுதான் என் வெறி அடங்கும். வேந்தே, தமிழகத்தில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வரும் மூவேந்தர் ஆட்சி முறை முடிவுக்கு வரும் காலம் வந்துவிட்டது. இந்த போருக்கு பிறகு சோழ நாடு என்று ஒன்று இருக்கக்கூடாது. போரில் வென்ற பிறகு உறையூரிலும் பூம்புகாரிலும் தாங்கள் முடிசூடி பெருவேந்தராக வேண்டும். படைத்தலைவர்களே, நம் கனவை நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது. இந்த வெற்றியை நம் வேந்தருக்கு நாம் பரிசாக வழங்குவோம். தயாரா? இந்த போர் சேர நாட்டுக்காக. வேண்டி ஒரு முக்கிய செய்தி. என்ன? சோழ நாட்டு சிற்றரசர்கள் பலர் வந்திருக்கிறார்கள். இருங்கோவும் வந்திருக்கிறார். சரியான தருணத்தில் தான் வந்திருக்கிறார்கள். அழைத்து வா. சேரவேந்தருக்கு வணக்கம். வணக்கம் வைப்பதெல்லாம் இருக்கட்டும். தூதுவனின் தலையை வெட்டி கோட்டை சுவரில் நட்டுவிட்டு பின்னாலேயே வருகிறீர்களா? வேந்தே, இதற்கும் எங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. இந்த விவகாரத்தில் வேந்தர் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் கட்டுப்படுகிறோம். எங்களுக்கு கரிகாலனின் தொல்லை ஒழிய வேண்டும். நாங்கள் சுதந்திரமாக எங்களது நிலங்களை ஆட்சி செய்ய வேண்டும். நான் சோழ நாட்டுக்கு எதிராக படையெடுக்கலாம் என்று இருக்கிறேன். சிறந்த முடிவு வேந்தே. இதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். எங்களது படையும் உங்களுடன் நின்று போர்க்களத்தில் கரிகாலனுக்கு எதிராக போரிடும். சிறப்பு. சென்னிக்கு மரியாதை கொடுத்து அமைதியாக இருந்தால் இவன் எல்லை மீறி போகிறான். அமைச்சரே, கட்டளை எடுங்கள் வேந்தே. உடனே பாண்டிய நாட்டுக்கு புறப்படுங்கள். தகவலை கூறி பாண்டிய வேந்தரின் நிலை என்ன என்று அறிந்து வாருங்கள். உத்தரவு வேந்தே. நல்ல செய்தியுடன் வருகிறேன். சோழ நாட்டை சுற்றி போர்மிகில் கூட்டம் சூழ்ந்து கொண்டிருந்த வேளை அது. கரிகாலன் தனது மனைவி மரகதவள்ளியுடன் அந்த புறத்தில் தனித்திருந்தான். அத்தான், இந்த பெருநிலவுதான் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இத்தனை நாட்களில் நான் ஒரு முறை கூட இந்த நிலவை இப்படி கண்டதில்லை. நானும் தான் மரகதவள்ளி. ஆனால்
நீ உடன் இருக்கும்போது நிலவு மட்டுமல்ல, உச்சி வேளை சூரியனும் கூட அழகாகத்தான் இருக்கிறது. அப்படியா என்ன? ஆமாம் அத்தான், தங்கள் மூச்சுக்காற்று பட்டாலே என்னுடல் சிலிர்த்து விடுகிறது. அப்படியே எந்தெந்த இடங்களில் சிலிர்க்கின்றன நான் காணலாமா? அத்தான், இப்படியெல்லாம் பேசினால் எனக்கு நானும் பெருக்கெடுத்து என்னை தின்ன தொடங்கி விடுகிறது. நமக்குள் மனமாகி பல திங்கள்கள் கடந்து விட்டன. ஆனாலும் இன்னும் இந்த நாணம் உன்னை விட்டு போகவில்லையா? அதெல்லாம் இந்த பிறவியில் போகாது. நாம் மகிழ்ச்சியா இருந்தால் தங்களது ஒற்றர்களுக்கும் படைத்தலைவர்களுக்கும் எப்படித்தான் முகுவேற்கிறதோ தெரியவில்லை. உடனே ஓடி வந்து விடுகிறார்கள். தங்களுக்கு நான் 2ஆம் பட்சம் தானே. சென்று அவர்களை விசாரித்து விட்டு வாருங்கள். அடியே, தூங்கி விடாதே. என்னவென்று கேட்டுவிட்டு உடனே வருகிறேன். ஐயோ, எனக்கு உறக்கம் வருகிறது. நான் செல்கிறேன். இரவு முழுவதும் அவர்களை கட்டிக்கொண்டு கொண்டாடுங்கள். வேண்டே, மன்னித்து விடுங்கள். ஒரு அவசர செய்தி. அதனால்தான் தங்களை இடையூறு செய்ய வேண்டியதாய் போய்விட்டது. என்ன செய்தி? வஞ்சி மாநகரிலிருந்து செய்தி வந்திருக்கிறது. என்ன? சேரமான் பெருஞ்சேரலாதன் போருக்கு நாள் குறித்து விட்டாரா? ஆமாம் வேண்டே. இது எதிர்பார்த்ததுதானே. என் தூதுவனின் தலையை வெட்டி அனுப்பியிருந்தால் நானும் இந்த முடிவைத்தான் எடுப்பேன். நாம் தேடிச் செல்ல வேண்டாம். அவர்கள் சோழ நாட்டுக்குள் படையுடன் இறங்கட்டும். ஒரு கை பார்த்து விடுவோம், அவர்களா நாமா என்று. இன்னொரு தகவல். என்ன? சேரமானுடன் பாண்டியரும் கூட்டு சேர்ந்திருக்கிறார். அவர் தன் படையை நகர்த்த தொடங்கிவிட்டார். அவர்களுடன் வேளிர்களும் சிற்றரசர்களும் மொத்தமாக சேர்ந்திருக்கிறார்கள். போரின் முடிவை படை வீரர்களின் எண்ணிக்கை ஒரு நாளும் தீர்மானிப்பதில்லை. எத்தனை பேர் வேண்டுமானாலும் வரட்டும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், படை களத்துக்கு வரும் எவனும் தன் காதலியை தழுவுவதற்கு திரும்பிச் செல்ல மாட்டான். போருக்கான ஆயத்த பணிகளை தொடங்குங்கள். நம் பகைவர்களுக்கு சோழ நாட்டு வீரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிய வைப்போம். பொழுது புலர்ந்தது. வெண்ணிக்கிழம் பெரும் போருக்கு தயாராக நின்றது. சோழர் படைக்கு ஆத்தி மாலையை தோளில் அணிந்த சோழவேந்தன் கரிகாலனும் சோழ நாட்டின் படைத்தலைவர் இரும்பிடர் தலையரும் தலைமை தாங்கி நின்றிருந்தனர். போர்க்களத்தின் எதிர்ப்பக்கம் இரு பெரும் வேந்தர்களான சேரர் மற்றும் பாண்டிய படைகளும் அவர்களுக்கு துணையாக 11 வேளிர்களும் அணி சேர்ந்து சேரமான் பெருஞ்சேரலாதனின் தலைமையில் நின்றிருந்தனர். சோழ நாட்டை தவிர்த்து பெரும்பாலான தென்னக அரசர்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருந்ததால் சேரமானின் படை எண்ணிக்கையில் பலம் மிகுந்ததாக காணப்பட்டது. சேரமான் சோழப்படையை நேருக்கு நேர் தாக்க முடிவு செய்திருந்தார். போர் எப்போது வேண்டுமானாலும் தொடங்கும் எனும் நிலையில் இருதரப்பு வீரர்களும் அணிவகுத்து கட்டளைக்காக காத்திருந்தனர். தனது புறவியில் அமர்ந்து கரிகாலன் தனது படை வீரர்கள் மத்தியில் வலம் வந்தார். சோழ பெருவேந்தர் வெண்வேல் சென்னிக்கு சில கனவுகள் இருந்தன. தமிழ்நாட்டுக்கு ஓயாமல் தொல்லை தரும் வடக்கர்களை தோற்கடித்து இமயத்தில் புலிக்கொடியை பொறிக்க வேண்டும், சோழ நாட்டை வளப்படுத்த வேண்டும் என்று. ஆனால் அவர் தனது கனவை அடைவதற்குள் எதிரிகள் சூழ்ச்சி செய்து வீழ்த்திவிட்டனர். நம் பகைவர்கள் நம் வேந்தரை வஞ்சகத்தால் வீழ்த்தி இருக்கலாம். ஆனால் அவர்கள் காதுகளில் விழும் அளவுக்கு உறக்கச் சொல்வோம். எதிரிகளால் ஒருபோதும் வேந்தரின் கனவை அழிக்க முடியாது. கடைசி சோழ நாட்டு வீரன் உயிருடன் இருக்கும் வரை அவரது கனவு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அறம் தவறிய நம் எதிரிகள் அனைவரும் ஒன்று கூடி அரைக்கூவல் விடுத்திருக்கிறார்கள். சோழ நாட்டை மண்டியிடச் செய்துவிட வேண்டும் என்று செருக்குடன் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாரும் உயிருடன் திரும்பிச் செல்ல போவதில்லை. சோழ நாட்டில் போர் நடந்து நெடுகாலமாகிவிட்டது. கொற்றவை தீரா பசியில் இருக்கிறார். நம் எதிரிகளை கொன்று அவர்களின் குருதியால் கொற்றவையின் தாகம் தீர்க்கும். செருக்குடன் படை நடத்தி வந்திருக்கும் பகைவர்களை காகங்களுக்கும் எருவைகளுக்கும் உணவாக்கும். சோழர்களின் கொடை எப்படிப்பட்டது என்பதை எதிரிகள் ஏற்கனவே பார்த்துவிட்டனர். சோழர்களின் வீரம் எப்படிப்பட்டது என்பதை அந்த குக்கமைந்தர்களுக்கு காட்டுவோம். வீரர்களே, தயாரா? வெற்றிவேல்! வெற்றிவேல்! அவர்கள் எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் அதிகமாக இருக்கட்டும். ஆனால் பொழுது மேற்கே விழும்போது ஒருத்தன் கூட உயிருடன் இருக்கக்கூடாது.
எதிர்ப்பவர்கள் ஒவ்வொருவரையும் கை வேறு, கால் வேறு, தலை வேறு, முண்டம் வேறென வெட்டி கூறு போடுங்கள். எதிரிகளுக்கு நாம் புரிய வைப்போம். நான் படை கொண்டு தாக்கினாலும் வேங்கை ஒரு நாளும் வீடாது என்று. கொம்புகளின் முழக்கம் எழுந்தது. வெண்ணி போர்க்களத்தில் படை வீரர்களுக்கு மத்தியில் நின்று கட்டளையை மட்டும் கரிகாலன் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அனைத்து படைகளும் சேர பெருவேந்தருக்கு அரணாக நிற்கட்டும். முன்னேறி செல்லுங்கள் வீரர்களே. எதிரிகளை வீழ்த்துவதற்கு சென்ற சோழப்படையின் முன்னிலையில் கரிகாலன் தனது புரவியின் மீது அமர்ந்து அதிவேகத்தில் விரைந்தார். வீரர்களே, புரவிப்படை முன்னோக்கி விரையட்டும். எதிரிப்படையை நெருங்கியதும் தன் கையில் இருந்த வாளை முன்னோக்கி நீட்டினான். அடுத்த கணம் அவனுடன் வந்த புரவிப்படையினர் தம் வேகத்தை குறைத்துக் கொண்டனர். வீரர்களே, புரவிப்படை வருகிறது. பின்வாங்குங்கள், பின்வாங்குங்கள் வீரர்களே. புரவிகளுக்கு பின்னால் வந்த யானைப்படை முன்னேறி சேரமானின் காலாட்படை வீரர்களை தாக்கியது. யானைப்படையால் எதிரிகளின் தலையை நசுக்கிக் கொள்ளுங்கள். ஆவேசத்துடன் ஓடிய இருதரப்பு படைகளும் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. யானைகள் மோதிக்கொண்டது குன்றுகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டதைப் போல இருந்தது. யானைகளின் தந்தங்களில் கட்டப்பட்டிருந்த குறுவாட்களும் கிம்புரிகளும் எதிரே நின்றவர்களின் உடல்களை கிழித்தன. புரவி மற்றும் யானைகளின் காலடியில் சிக்கி வீரர்கள் மரணித்தார்கள். வேல் மற்றும் ஈட்டிகளில் அகப்பட்ட புரவிகள் வந்த வேகத்தில் தலைக்குப்புற வீழ்ந்தன. வேல்களால் தாக்கப்பட்ட யானைகள் மதம் பிடித்து அங்குமிங்கும் ஓடி எதிர்ப்பட்ட வீரர்களை தூக்கி எறிந்து மிதித்து துவம்சம் செய்து கொண்டிருந்தன. வீரர்களே, ஏதேனும் ஆயுதங்கள் இருந்தால் கொடுங்கள். நான் நிராயுதபாணியாகிவிட்டேன். இருங்கோ, ஆயுதத்தை எடு. உனக்கு என் கையால் தான் மரணம். இரு தரப்பிலும் முன் வரிசையில் நின்று கொண்டிருந்த வீரர்கள் வீர மரணத்தை தழுவினர். யானைகள் எதிரே நின்ற படையை கிழித்துக் கொண்டு முன்னேறிச் சென்றன. அந்த யானைகளை பின்தொடர்ந்து சேரமானின் பெரும் படைக்குள் நுழைந்தனர் சோழ வீரர்கள். சேரமான் படைகளுக்கு மத்தியில் பாதுகாப்பாக நின்று கொண்டு கட்டளை வழங்கிக் கொண்டிருக்க, கரிகாலன் போர் வீரர்களுடன் வீரனாக முன் வரிசையில் நின்று தன் படையை வழிநடத்திக் கொண்டிருந்தார். காலாட்படை வீரர்களை தடுத்து நிறுத்துங்கள். பின்னால் இரும்பிடர் தலையர் எதிரிப்படையின் தாக்குதலுக்கு ஏற்ப கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார். அரண் சீர்குலைந்ததும் புரவிப்படைகள் ஊடுருவி சென்று கரிகாலன் படை சென்ற பக்கமெங்கும் சேர, பாண்டிய மற்றும் வேளிர்களின் படை வீரர்கள் கை, கால், தலைகளை இழந்து விழுந்து கொண்டிருந்தனர். கரிகாலன் படை போர்க்களத்தில் ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. கரிகாலனின் வேகத்தை தடுக்க சேரமான் எப்படியெல்லாமோ முயற்சி செய்தார். ஆனால் அத்தனை தடைகளையும் முறியடித்த கரிகாலன் சேரமானை நோக்கி முன்னேறிக் கொண்டிருந்தான். கரிகாலன் வேகமாக முன்னோக்கி வருகிறான். எச்சரிக்கை! மற்ற பகுதிகளில் சேரமானின் கூட்டுப்படைக்கும் கரிகாலனின் சோழப்படைக்கும் இடையே போர் கொடூரமாக நடந்து கொண்டிருந்தது. எதிரில் தென்பட்ட வீரர்கள் அனைவரையும் கொன்று குவித்து முன்னேறி கொண்டிருந்தனர் சோழப்படை வீரர். கரிகாலனின் மெய்க்காவல் படை உயிருடன் திரும்பிச் செல்லக்கூடாது. போர் தொடங்கிய ஒரு சாம பொழுதுக்குள் சேரமானின் கூட்டுப்படையின் பலம் பாதியாக குறைந்தது. எந்த பக்கம் திரும்பினாலும் போர் ஆவேசமாக நடந்து கொண்டிருந்தது. வீரர்கள் அலறிக் கொண்டிருந்தனர். கரிகாலன் தனது படையை சேரமான் பெருஞ்சேரலாதனை நோக்கி திரும்பினார். சோழப்படை தன்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதை உணர்ந்த சேரமான் பெருஞ்சேரலாதன் தேரில் இருந்தபடியே அம்பினை தொடுத்து சரமாரியாக எதிரிகளை தாக்கினார். குறி தவறாத அவரது அம்புகள் நெருங்கி வந்த சோழ வீரர்களை மண்ணில் சாய்த்தனர். குற்றீசலைப் போல வந்த சேரப்படையினர் கரிகாலனுக்கு எதிராக நின்று அவனை முன்னேற விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் கரிகாலன் எதிர்ப்பவர்கள் அனைவரையும் தன் வாட்களால் கொன்று போட்டு சேரமானை நோக்கி முன்னேறினார். அதற்கு மேல் புரவித்தேரில் நின்று போரிடுவது தனது வீரத்துக்கு இழுக்கு என்று நினைத்த சேரவேந்தர் பெருஞ்சேரலாதன் கரிகாலனை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முன்னோக்கி சென்றார். கையில் வேலினை ஏந்தி தனது புரவியின் மீது ஒரே தாவலாக ஏறிய மறந்த கரிகாலன் அதிவேகத்தில் சேரமான் பெருஞ்சேரலாதனை நோக்கி செல்லலாம். தன்னை கொலைவெறியுடன் தாக்க வரும் கரிகாலனை கண்ட சேரமான் அவர் மீது தொடர்ந்து அம்புகளை தொடுத்து எய்யலானார். தன்னை நோக்கி வந்த அம்புகள் அனைத்தையும் தனது வேலினால் தட்டிவிட்டபடியே
கரிகாலன் தனது புறவியை அதிவேகத்தில் செலுத்தினார். அது எதிர்ப்பட்ட வீரர்களை தள்ளிவிட்டு அவர்களின் தலையை மிதித்து அதிவேகமாக சேரமானை நெருங்கினார். சேரவேந்தர் பெருஞ்சேரலாதனை நெருங்கிய கரிகாலன் தனது புறவியிலிருந்து ஒரே பாய்ச்சலாக சேரமானை வீற்றிருந்த தேருக்குள் தாவினார். தனது தேருக்குள் தாவிய கரிகாலனை எதிர்க்க கையில் வாளினை ஏந்தினார் பெருஞ்சேரலாதன். சேரமான் பெருஞ்சேரலாதன் தன் வாளை இடையிலிருந்து உருவி கரிகாலனை தாக்க ஓங்கினார். ஆனால் பின்னோக்கி சென்ற வாளானது முன்னோக்கி வந்து தாக்குவதற்குள் கரிகாலன் தனது வேளை சேரவேந்தர் பெருஞ்சேரலாதனின் மார்பில் இறக்கியது. சேரமானின் கவசத்தை கிழித்துக் கொண்டு அவரது வலது பக்கம் மார்பில் பாய்ந்திருந்தது கரிகாலன் கருணையற்ற வேல். வேல் மார்பில் பாய்ந்த வேகத்தில் தேரிலிருந்து கீழே விழுந்தார் சேரமான் பெருஞ்சேரலாதன். போருக்கு தலைமை தாங்கிய சேரவேந்தர் பெருஞ்சேரலாதன் விழுந்ததும் படை சிதறத் தொடங்கியது. சேரமானுக்கு உறுதுணையாக வந்த பாண்டிய மற்றும் வேளிர்களின் படை புறமுதுகிட்டு ஓடத் தொடங்கியது. புறமுதுகிட்டு ஓடிய படை வீரர்களை விரட்டி விரட்டி கொன்று போட்டனர் சோழ வீரர். சேரர், பாண்டியர் மற்றும் வேளிர்கள் அனைவரும் சேர்ந்து வந்த கூட்டுப்படையானது கரிகாலனின் கருணையற்ற வேலுக்கு முன்பு மண்டியிட்டு புறமுதுகிட்டு பின்வாங்கியது. கரிகாலனின் வேலை மார்பில் தாங்கிய பெருஞ்சேரலாதன் சிரமப்பட்டு எழுந்து அமர்ந்தார். மார்பில் பாய்ந்த வேலை பார்த்து பொருட்படுத்தாதவராய் சிதறியோடிய தனது படை வீரர்களை சோகத்துடன் பார்த்தார். மகனே, உனக்கு எதுவும் ஆகவில்லையே? தந்தை, இல்லை, எனக்கு எதுவும் ஆகவில்லை. ஆனால் தங்களுக்கு கரிகாலன் என் வலது பக்கம் மார்பில் தான் வேலை பாய்ச்சிருக்கிறான். மாரில் விழுப்புண் பெறுவது ஒன்றும் புதிதில்லையே. என் மார்பை அழகாக்க மேலும் ஒரு விழுப்புண் சேர்ந்திருக்கிறது. தந்தையே, முதுகை பார்த்தீர்களா? கரிகாலன் எய்தவேல் தங்களது கவசத்தை கிழித்து மார்பை துளைத்து முதுகு வலியே வெளிவந்து விட்டது. என்ன சொல்கிறாய்? முதுகில் புறப்புண் பெற்று விட்டேனா? குழந்தை இறந்து பிறந்தாலே அதன் மார்பை வாளால் கீறிவிட்டு வீரத்துடன் அடக்கம் செய்வோம். மார்பில் 1000 விழுப்புண் பெற்றாலும் முதுகில் ஒரு புறப்புண் பெறுவது அவமானம் என்று வாழும் குலத்தில் பிறந்து முதுகில் புறப்புண் பெற்றுவிட்டேனே. முதுகில் புறப்புண்ணை பெற்று நம் குலத்துக்கே நான் பெரும் இழக்கை ஏற்படுத்தி விட்டேன். இதற்கு மேல் நான் உயிர் வாழ்வதில் என்ன அர்த்தம்? நம் மக்களை பார்த்துக்கொள் மகனே. நான் வாழ்வடக்கிருத்தல் மேற்கொள்ளப் போகிறேன். தன் முதுகில் பெற்ற புறப்புண்ணை அவமானமாக கருதிய சேரவேந்தர் பெருஞ்சேரலாதன் வடக்கு நோக்கி அமர்ந்தார். பிறகு தன் இடையில் சொருகியிருந்த குருவாளை கையில் எடுத்துக்கொண்டார். என் முன்னோர்களே, நான் உங்களது வீரத்துக்கு இழக்கு தேடிவிட்டேன். என்னை மன்னிப்பீர்களாக. தன் கையில் இருந்த வாளால் தன் கழுத்தை அறுத்துக் கொண்ட சேரவேந்தர் பெருஞ்சேரலாதன் வாழ் வடக்கிருத்தலை மேற்கொண்டார். சேரமான் வாழ் வடக்கிருத்தல் மேற்கொண்டதும் அவரை காக்கத் தவறி தங்களது கடமையை தவறிய அவரது மெய்க்காவல் படைத்தலைவர்கள், வீரர்கள் என்று அனைவரும் வடக்கு நோக்கி அமர்ந்து தங்களது கழுத்தை தாங்களே வெட்டி கொண்டு வாழ் வடக்கிருத்தல் மேற்கொண்டனர். பொழுது மேற்கே விழும்போது போர் முடிவுக்கு வந்திருந்தது. கரிகாலனை எதிர்த்த இருங்கோளப்பாடியின் மன்னர் இருங்கோவேளின் தலை நசுங்கி போர்க்களத்தில் வீரர்களோடு வீரர்களாக கிடந்தார். கரிகாலன் தன் வீரர்களுக்கு வாக்களித்ததைப் போல போரில் இறந்த வீரர்களின் உடல்களை கழுகுகளும் எருவைகளும் நரிகளும் தின்று பசியாரத் தொடங்கின. பல வருடங்களாக போர் நடைபெறாமல் இருந்ததால் கொடும் பசியில் இருந்த கொற்றவை
சேர பாண்டிய வேளிர் வீரர்களின் குருதியை குடித்து பசியாரத் தொடங்கினாள். உள்ளம் மகிழ்ந்து கரிகாலனை வாழ்த்தினாள் கொற்றவை. வெண்ணிப் போரில் சிதறிய சிற்றரசர்களும் வேளிர்களும் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாகை பரந்தலையில் கரிகாலனுக்கு எதிராக அறைகூவல் விடுத்தனர். கரிகாலனும் தன் படையுடன் புறப்பட்டு வந்தான். ஒரு பக்கம் 9 வேளிர்கள் ஒன்று சேர்ந்த பெரும்படை திரண்டு நின்றது. மறுபக்கம் கரிகாலனின் சோழப்படையினர் மட்டும் அணிவகுத்து நின்றார்கள். இரு தரப்பு படையினருக்கும் இடையே போர் தொடங்கியது. சேரன் பாண்டியன் 11 வேளிர்கள் அடங்கிய பெரும் படையையே அழித்தொழித்த கரிகாலன் 9 வேளிர்களின் படையை பொழுது உச்சி வருவதற்குள் அழித்தொழித்திருந்தார். இந்த முறை கரிகாலன் வேளிர்கள் யாரையும் தப்பிச் செல்லவில்லை. தன்னை எதிர்த்த வேளிர்கள் அனைவரையும் கொன்று போர்க்களத்திலேயே தன்னிகரற்ற பேரரசனாக முடிசூடி சோழ நாட்டில் நடைபெற்ற வெண்ணிப்போர் மற்றும் வாகை பரந்தலை போருக்கு பிறகு சில ஆண்டுகள் எந்தவித போர்களும் நடைபெறவில்லை. சோழ நாடு அமைதியாக காட்சியளித்தது. கரிகாலன் தோற்கடிக்காத மன்னனே தமிழ்நாட்டில் இல்லை எனும் நிலை ஏற்பட்டிருந்தது. போர் இல்லாத காரணத்தால் கரிகாலன் நிர்வாகத்திலும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் கவனம் செலுத்தத் தொடங்கினார். காடுகளை அழித்து வயல்வெளிகளை உருவாக்கினார். அங்கு மக்களை குடியமர்த்தி புது கிராமங்களையும் நகரங்களையும் ஏற்படுத்தினார். வடக்கே காஞ்சி எனும் புது நகரை உருவாக்கினார். நாட்டில் உழவுத் தொழிலும் வணிகமும் செழித்தது. சோழ நாட்டின் புகழ் பாரியெங்கும் பரவிக்கொண்டிருந்தது. அப்போதுதான் கரிகாலனின் அவைக்கு படைத்தலைவர் ஒருவர் மொழிபெயர் தேயத்திலிருந்து அபாய செய்தியுடன் வந்திருந்தார். வேந்தே, மொழிபெயர் தேயத்தில் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது. வடுகர்களும் கலிங்கர்களும் சேர்ந்து சூழ்ச்சி செய்ய தொடங்கிவிட்டார்கள். மொழிபெயர் தேயத்தில் நிலை கொண்டிருக்கும் மூவேந்தர் கூட்டணி படையை அழிக்க படையை திரட்டிக் கொண்டிருப்பதாக செய்தி கிடைத்திருக்கிறது. இதற்கு மேல் வடுகர்களையும் கலிங்கர்களையும் விட்டு வைக்க கூடாது. எம் தந்தையின் கனவை நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். எத்தனை காலம்தான் வடக்கே இருந்து வரும் படையெடுப்புகளை மட்டும் தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பது? நாம் வடக்கு நோக்கி படையெடுத்தால் என்ன ஆகும் என்பதை வடக்கர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். இன்றிலிருந்து 3வது திங்கள் என் தலைமையில் தமிழகத்திலிருந்து பெரும்படை வடக்கு நோக்கி கிளம்பும். அதுவரை வடுகர்களையும் கலிங்கர்களையும் தாக்குப்பிடிக்க சோழ நாட்டு படையின் ஒரு பிரிவு தங்களுடன் வரும். மூவேந்தர் படைத்தலைவரை பெரும்போருக்கு ஆயத்தமாக இருக்கச் சொல்லுங்கள். உத்தரவு வேந்தே. புலியை கொன்ற எருதின் தோளால் செய்யப்பட்ட முரசுக்கு மயிர்கண் முரசு என்று பெயர். அந்த மயிர்கண் முரசு ஒலித்தால் ஓசை 8 திக்கும் பரவி எதிரொலிக்கும். மயிர்கால்கள் ஒவ்வொன்றும் செலிர்த்து நிற்கும். மயிர்கண் முரசு ஒலிக்க கரிகாலனின் தலைமையில் சோழ, சேர, பாண்டிய, வேளிர்கள், சிற்றரசர்கள் படையினர் அனைவரும் அணிவகுத்து வடக்கு நோக்கி புறப்பட்டனர். தெற்கே தன்னை எதிர்க்க யாரும் இல்லாததால் கரிகாலன் வடக்கு நோக்கி படையெடுத்து வருகிறான் என்று கேள்விப்பட்டதும் வடுகர்கள் ஓடி ஒளிந்து கொண்டனர். கரிகாலன் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் கரும்பெண்ணை நதியை கடந்தான். கலிங்கர்களால் கைப்பற்றப்பட்டிருந்த பித்துண்டா நகரத்தை மீட்டான். மழை, புயல், வெள்ளம், பாலை என்று அனைத்தையும் கடந்து கரிகாலன் தன் படையுடன் வடக்கு நோக்கி சென்று கொண்டிருந்தார். எதிர்க்க யாருமே இல்லை எனும் நிலையில் கலிங்கர்கள் தன் படையுடன் கரிகாலனை எதிர்த்தனர். கலிங்கர்களின் தலைநகர் சிங்கபுரிக்கு தெற்கே கலிங்கர்களின் படை கூடியிருந்தது. தன் படை வீரர்களுக்கு முன்பு கலிங்காதிபதி ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்தார். வீரர்களே, தன்னை எதிர்க்க, தன்னை தடுத்து நிறுத்த யாருமே இல்லை எனும் மமதையில் சோழவேந்தன் கரிகாலன் பெரும் படையுடன் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அவனது ஆணவத்தை நம் வீரத்தின் துணை கொண்டு அழிப்போம். ஆவேசத்துடன் புறப்பட்டு வந்திருக்கும் கரிகாலனுக்கு தோல்வியை பரிசாக அளித்து வந்த வழியை விரட்டி அடிப்போம். தென்னாட்டு வேந்தர்களையும் வடுகர்களையும் வேண்டுமானால் கரிகாலன் எளிதில் தோற்கடித்திருக்கலாம். ஆனால் கலிங்கர்களை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதை கரிகாலனுக்கு புரிய வைப்போம். தாக்குங்கள்!
சிங்கபுரிக்கு தெற்கே கலிங்கர்களின் எல்லையில் கலிங்கர்களுக்கும் கரிகாலனின் தலைமையிலான தமிழ் படைக்கும் இடையே பெரும் போர் நடைபெற்றது. சில நாட்கள் நடைபெற்ற போரின் முடிவில் கலிங்கர்கள் பின்வாங்கினார்கள். தமிழ் வீரர்கள் விரட்டிச் சென்று சிங்கபுரியில் தாக்கினார்கள். சிங்கபுரி அழியும் நிலைக்கு சென்றது. அதற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாத கலிங்கர்களின் அரசர் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு கரிகாலனிடம் சரணடைந்தார். அதற்கு பிறகு கரிகாலன் வடக்கு நோக்கி புறப்பட்டு சென்றார். கரிகாலனிடம் கலிங்கர்கள் பெற்ற தோல்வி வடநாடெங்கும் பரவியது. அதனால் கரிகாலனை எதிர்க்கலாம் என்று நினைத்த வடக்கு அரசர்கள் அனைவரும் பின்வாங்கினர். சிலர் உயிருக்கு அஞ்சி ஓடினர். சிலர் கரிகாலனை வரவேற்று அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்து நட்பு பாராட்டிக் கொண்டனர். பெரிய அளவில் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் கரிகாலன் இமயமலையின் அடிவாரத்தை அடைந்தான். அங்கு தனது சோழ நாட்டின் பெருமையை நிலைநாட்டும் வகையில் இமயமலையில் புலிச்சின்னத்தை பொறித்தான். வீரர்களே, நீங்கள் செய்த தியாகத்தினால் இன்று நாம் வரலாற்றில் மாபெரும் சாதனையை செய்திருக்கிறோம். யாருமே நினைத்து பார்த்திராத மாபெரும் சாதனை இது. அதற்கு காரணம் உங்களின் வீரமும் தியாகமும் தான். தெற்கே குமரி முதல் வடக்கே இமயம் வரை புலிக்கொடி பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளை கொண்டாடுவோம். போரில் வீரமரணம் அடைந்த நம் வீரர்களுக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிப்போம். தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கும் வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வெற்றியில் பெரும் பங்குண்டு. அதனால் நீங்கள் விரும்பிய சின்னங்களை இமயத்தில் பொறித்து காலத்துக்கும் நம் புகழை நிலைத்திருக்கச் செய்யுங்கள். கரிகாலன் உத்தரவிட்டதுதான் தாமதம். அடுத்த கணம் பாண்டியர்கள் தங்களது வில் சின்னத்தையும் சேரர்கள் தங்களது வில் அம்பு சின்னத்தையும் பொறித்துக் கொண்டார்கள். வேளிர்களும் பொதுமக்களும் தங்கள் குடிப்பூவையும் சின்னத்தையும் பொறித்து தங்களது வீரத்தை நிலைநிறுத்தினர். இமயமலையில் புலி சின்னத்தை பொறித்துவிட்டு கரிகாலன் வெற்றியுடன் திரும்பி வந்தான். மகத நாட்டில் சில கிழமைகள் ஓய்வெடுத்த கரிகாலன் அவந்திக்கு சென்றான். கரிகாலனின் வீரத்தையும் அவனது புகழையும் கேள்விப்பட்ட அவந்தி மன்னன் கரிகாலனை வரவேற்று உபசரித்தான். இமயத்தில் புலிக்கொடியை பொறித்துவிட்டு வடநாட்டு மன்னர்கள் அளித்த பரிசு பொருட்களுடன் சோழ நாட்டுக்கு பெரும் புகழோடும் செல்வத்தோடும் திரும்பினார் கரிகாலன்.
ஒப்பாரும் மிக்காரும் இல்லா பேரரசன் கரிகாலன். மாதம் மும்மாறி பெய்து கொண்டிருந்த காலமாகையா எப்போதெல்லாம் சோழ நாட்டில் பெருமழை பொழிகிறதோ அப்போதெல்லாம் காவிரி ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டு காவிரி கரைகளை தாண்டி விடுவாள். காவிரி பெருவெள்ளத்தால் பொதுமக்கள் அடிக்கடி பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தனர். வளவா, எப்போதும் போல அல்லாமல் இந்த ஆண்டு காவிரி கரையை கடந்து கிராமங்களுக்குள் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தி விட்டாள். மக்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து கொடுங்கள் மாமா. வீடு இழந்தவர்களுக்கு புது வீடு கட்டி கொடுங்கள். கால்நடைகளை இழந்தவர்களுக்கு ஆடு மாடுகளை வாங்கி கொடுங்கள். பயிர் சேதத்துக்கும் உரிய இழப்பீடுகளை கொடுத்து விடுங்கள். சரி வளவா, நான் அப்படியே செய்து விடுகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு வரிகள் அனைத்தையும் நீக்கிவிட்டதாக அறிவித்து விடுங்கள். தேவை ஏற்பட்டால் கருவூலத்தில் சேமித்து வைத்திருக்கும் தானியங்களை மக்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். நல்ல யோசனை வளவா. ஆனால் இந்த நடவடிக்கைகள் நிலைமையை தற்காலிகமாகத்தான் சரி செய்யும். நிரந்தர தீர்வை நாம் நிச்சயம் கண்டுபிடிக்க வேண்டும். நான் சிறுவயதில் இருக்கும்போது ஒரு முறை காவிரி தன் கரைகளை மீறி பாய்ந்து விளைநிலங்களையும் கிராமங்களையும் புரட்டி போட்டு விட்டு சென்றாள். அப்போதிருந்து என் மனதுக்குள் ஒரு திட்டம் அவ்வப்போது வந்து விட்டு செல்கிறது. என்ன திட்டம் வளவா? காவிரியின் இரு கரைகளையும் உயர்த்தி கட்டுவோம். தடுப்பு இல்லாமல் அதிவேகத்தில் சீறிப்பாய்ந்து வருவதால் தானே அவள் அத்துமீறி கிராமங்களுக்குள் புகுகிறாள். அவளை தடுத்து நிறுத்த காவிரிக்கு குறுக்கே ஒரு அணையை கட்டினால் என்ன? அத்துடன் இல்லாமல் அணை கட்டும் இடத்தில் வாய்க்கால்களை வெட்டி காவிரி நீரை நாடு முழுவதும் கொண்டு செல்வோம். அதன் மூலம் நாடும் செழிக்கும், உழவுத் தொழில் பெருகும், மக்களின் வாழ்வாதாரமும் உயரும். அதே நேரம் காவிரியும் அடங்கி நம் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க தொடங்குவாள். திட்டம் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதை செய்து முடிப்பதற்கு ஆகும் பொருட்செலவை பற்றி நினைத்து பார்த்தாயா? வடக்கே படை நடத்தி கொண்டு வந்திருக்கும் செல்வங்கள் அனைத்தும் கூட இந்த பணிக்கு போதாது. பல ஆயிரம் மக்கள் பல வருடங்களுக்கு தொடர்ந்து வேலை செய்ய வேண்டி வரும். நினைத்து பார்த்தால் இது சாத்தியமானது என்று எனக்கு தோன்றவில்லை வளவா. மாமா, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று எனக்கு கற்றுத்தந்தது தாங்கள் தானே. இது என் தந்தையின் கனவு திட்டங்களுள் ஒன்று. இதை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். அதுதான் எப்படி? நம் மக்களையே அடிமைகளைப் போல வேலை செய்ய சொல்லி உன் திட்டத்தை நிறைவேற்றப் போகிறாயா? மாமா, சென்ற திங்கள் தாங்கள் ஒரு ஒற்றுச் செய்தியை கூறினீர்கள் அல்லவா? அதை பற்றி விரிவாக சொல்லுங்கள். எதை பற்றி வளவா வினவுகிறாய்? அதுதான், சிங்களர்கள் தமிழர்களுக்கு தொடர்ந்து இன்னல்கள் ஏற்படுத்துகிறார்கள், பாண்டியர்களுடன் சேர்ந்து சதி செய்வதாக கூறினீர்களே, அதற்கென்ன இப்போது? மரக்கலங்களை தயார்படுத்துங்கள். நாம் அடுத்த மறைமதி என்று சிங்கள தேசத்தை நோக்கி படையெடுக்கப் போகிறோம். கரிகாலா, நான் முடிவெடுத்து விட்டேன் மாமா. நம்மால் கடல் கடந்து தாக்க முடியாது என்னும் எண்ணத்தில் சிங்கள மன்னர் ஆணவத்தில் இருக்கிறார். அந்த ஆணவத்தை அழிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. வேண்டிய ஏற்பாடுகளை உடனே செய்யுங்கள். புத்தம் சரணம் கச்சாமி. இலங்கையில் சிங்கள மக்களிடையே புத்த மதம் அதி தீவிரமாக பரவிக்கொண்டிருந்த காலம் அது. புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட சிங்கள மன்னர்கள் புத்த மதத்தை ஏற்றுக்கொள்ளாத தமிழ் மக்களை கொடூரமாக தாக்கிக் கொண்டிருந்தனர். கருணையே உருவான புத்த பெருமானை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லையே சவுக்கடி பட்டே முதுகு தோல் உரிந்து இறந்து போவீர்கள். ஆயிரம் சவுக்கடி உனக்கு விழட்டும். உயிரே போனாலும் சிங்கள மன்னனை எங்கள் மன்னனாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படியெனில் உயிர் வாழும் தகுதியை இழந்து விட்டாய். இவர்களின் தலையை வெட்டி போடுங்கள். இவர்களின் மரணம் மற்றவர்களுக்கு பாடமாக அமையட்டும். வணங்குகிறேன் இளவரசே. அரசர் எங்கே? வசந்த மாளிகையில் இருக்கிறார். அமராவதியில் வாழும் இந்திரனே ஏங்கிப் போவான். என் அரண்மனையில் ஆடும் பெண்களை பார்த்தால்
தந்தையே, தந்தையே, எங்கே இருக்கிறீர்கள்? என்னாகிவிட்டது என்று வியர்த்து வெறுவிறுத்து வந்திருக்கிறாய்? பாண்டிய மன்னர் தென்னவன் செய்தி அனுப்பி இருக்கிறார். என்ன செய்தி? சோழவேந்தர் கரிகாலர் சிங்கள நாட்டை நோக்கி படையெடுக்க ஆணை பிறப்பித்திருக்கிறாராம். என்னடா சொல்கிறாய்? ஆமாம், நம் ஒற்றர்களும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி விட்டார்கள். போருக்கு ஆயத்தமாகும். போர் முடியும் வரை ஆட்டம் பாட்டம் என்று எதுவும் வேண்டாம். பாண்டிய மன்னர் உதவிப்படை எதையாவது அனுப்புகிறேன் என்று கூறினாரா? இல்லை, எதுவும் குறிப்பிடவில்லை தந்தை. சரி, நாமே கரிகாலனை எதிர்கொள்வோம். அவன் தமிழ்நாட்டு மன்னர்களையும் வடநாட்டு மன்னர்களையும் வென்றிருக்கலாம். ஆனால் இந்த சிங்கள வேந்தனை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாது. வரட்டும், புலியின் 2 பற்களையும் பிடுங்கி அனுப்பி வைப்போம். பெரும் நாவாய்களில் சோழ நாட்டு படையினர் இலங்கை தீவில் கரையிறங்கி சிங்களர்களின் தலைநகர் அனுராதபுரத்தை நோக்கி முன்னேறிச் சென்றனர். சிங்கள படையினர் அடர்ந்த வனத்துக்குள் தங்கி சோழப்படையினர் முன்னேறாத வகையில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினர். சோழப்படையினர் முன்னேற முடியாமல் ஒரே இடத்தில் தேங்கி நின்றனர். கூடாரத்தில் தன் படை தலைவர்களுடன் ஆலோசித்துக் கொண்டிருந்த கரிகாலன் வெளியே வனத்தின் விளிம்பில் 2 தரப்பு படைகளுக்கும் இடையே போர் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இன்னும் எத்தனை நாட்களுக்கு இப்படியே தேங்கி நிற்பது? வனத்தை தங்களுக்கு துணையாக கொண்டு அவர்கள் மறைந்திருந்து தாக்குதல் நடத்துகிறார்கள் வேந்தே. வனம் அவர்களுக்கு துணையாக இருக்கிறதென்றால் வனம் எதற்கு? அழித்து விடுங்கள். கரிகாலனின் கட்டளை எழுந்த அடுத்த கணம் சோழ வில்லாளிகள் அனைவரும் எரிகணைகளை கையில் ஏந்தி தாக்குதல் தொடுக்கலானார். எரியம்புகள் வானத்தை நோக்கி பாய்ந்து சென்று மழையைப் போல சிங்கள வீரர்கள் பதுங்கி இருந்த வனத்தின் மேலே விழுந்தனர். அந்த மூங்கில் காடு தீப்பற்றி எரியத் தொடங்கியது. அத்துடன் சிங்கள வீரர்களும் சேர்ந்து எரிந்து அழிந்தார்கள். பலர் பின்வாங்கி ஓடினர். அவர்களை விரட்டிச் சென்ற சோழப்படையினர் அனுராதபுரத்தை தாக்கினர். அனுராதபுரம் கோட்டை ஒரு கிழமை காலம் கூட தாக்கு பிடிக்கவில்லை. சிங்கள மன்னர் தன் படை வீரர்களுடன் சரணடைந்தார். அனுராதபுரம் கோட்டையில் சிங்கள வீரர்களால் துன்புறுத்தப்பட்ட தமிழ் மக்களை விடுதலை செய்த கரிகாலன் சிங்கள வீரர்கள் 20,000 பேரை கைதிகளாக சோழ நாட்டுக்கு அழைத்துச் சென்றார். சிங்கள கைதிகளை கொண்டு கரிகாலன் காவிரியின் 2 கரைகளுக்கும் அணையெடுத்து உயர்த்தினார். காவிரிக்கு குறுக்கே அணை எழுப்பினார். அணையின் நீர் தேங்கும் பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான கால்வாய்கள் மற்றும் வாய்க்கால்கள் வெட்டப்பட்டு காவேரி நீர் சோழ நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டது. அந்த நீரை தேக்கி வைக்க லட்சக்கணக்கான ஏரிகளையும் குளங்களையும் கம்மாய்களையும் வெட்டினார். காடுகளை திருத்தி வயல்வெளிகளாக மாற்றினார். அங்கு மக்களை குடியேற்றினார். 3 போகமும் நெல் விளையச் செய்து சோழ நாட்டை சூருடைத்த நாடாக்கி வளமான நாடாக மாற்றினார் கரிகாலன். சோழ நாட்டில் விளைவிக்கப்பட்ட நெல் அனைத்து நாடுகளுக்கும் மூட்டை மூட்டையாக வண்டிகளில் ஏற்றுமதி செய்யப்பட்டது. சோழ தேசத்தின் புது தலைநகரான பூம்புகாரின் துறைமுகத்தில் வரிகள் அனைத்தும் முறைப்படுத்தப்பட்டன. யமனத்திலிருந்து வணிகர்கள் பொன்னையும் பொருளையும் புகாரில் கொண்டு வந்து கொட்டி பூம்புகாரை உலக பிரசித்தி பெற்ற பட்டினமாக மாற்றியிருந்தார். விவசாயத்திலும் வணிகத்திலும் சோழ நாடு தன்னிறைவு பெற்றிருந்தது. சோழ நாட்டினால் ஒட்டுமொத்த தென்னகமும் பயனடைந்து அனைத்து மதங்களும் சகிப்புத்தன்மையுடன் வளர்ந்து கொண்டிருந்தன. 1000 வருடங்கள் கடந்தாலும் தனது புகழை உலகிற்கு உறக்க கூறிக்கொண்டிருக்கும் தடுப்பணையின் மீது நின்று கடல் போன்று நீர் தேங்கி பறந்து விரிந்து காணப்பட்ட காவிரி நதியை பெருமையுடன் நோக்கினான் கரிகாலன். தொலைவில் வயல்வெளிகளில் வேலை செய்த விவசாயிகள் வேலை அலுப்பு தெரியாமல் இருக்க பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். வயல்களில் இருந்து மண் வாசனையுடன் பாடலும் காற்றில் மிதந்து வந்து சோழ பேரரசர் கரிகாலனை மேலும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது. அப்போது கரிகாலருடன் இரும்பிடர் தலையர், செங்கோடர் மற்றும் படைத்தலைவர்கள் சிலர் நின்று கொண்டிருந்தனர். மாமா, இந்திர திருவிழாவுக்கு மன்னர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டதுதானே? அனைவருக்கும் அனுப்பிவிட்டேன் மலவா. யார் யாருக்கு அனுப்பி இருக்கிறீர்கள்? சேர மன்னர், பாண்டிய மன்னர், தென்னகத்தின் வேளிர்கள், சிற்றரசர்கள், அவந்தி மன்னர், கலிங்க மன்னர், சுங்க மன்னர், வஜ்ர நாட்டு மன்னர், கோசலத்தின் மன்னர் மற்றும் விதர்பாவின் மன்னர் என
அனைவருக்கும் தகவல் அனுப்பிவிட்டேன். இலங்கையின் சிங்கள மன்னருக்கு இன்னும் அனுப்பவில்லை. அவருக்கும் அனுப்பிவிடுங்கள். இனி நாம் யாருடனும் பகைமை பாராட்ட வேண்டாம். உத்தரவு வளவா. சோழ தேசத்தின் புகார் பட்டினமே விழாக்கோலம் பூண்டு விளங்கியது. பூம்புகாரின் அரண்மனையின் அரியாசனத்தில் கரிகார்கள் வளர்த்தானும் சோழமாதேவி மரகதவல்லியும் அமர்ந்திருக்க அவையில் கரிகாலனின் மகள் ஆதிமந்தி, இரும்பிடர் தலையர் மற்றும் படைத்தலைவர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்களுடன் கரிகாலன் அழைப்பு விடுத்த அனைத்து மன்னர்களும் வருகை தந்திருந்தனர். ஒவ்வொருவராக பரிசுப் பொருட்களை கரிகாலனுக்கு கொடுத்து வணங்கிச் சென்றனர். அப்போது இறுதியாக சிங்கள மன்னரும் தான் கொண்டு வந்த மரகத யாழை கரிகாலனுக்கு முன்பு மீட்டினார். அதன் இசை அனைவரையும் மயங்கச் செய்யும்படியாக இருந்தது. திடீரென்று வாசிப்பதை நிறுத்தினார் சிங்கள மன்னர். சோழவேந்தே, சிங்கள மன்னர்கள் காலங்காலமாக காத்து வரும் அரிய யாழ் இந்த மரகத யாழ். இதை தங்களுக்கு பரிசாக வழங்குவதில் மகிழ்கிறேன். அதே நேரம் நானும் தங்களிடம் பதிலுக்கு ஒன்று கேட்கலாம் என்று இருக்கிறேன் வேந்தே. கேளுங்கள், என்ன வேண்டும்? வேந்தே, தாங்கள் போர் வீரர்களை கைதிகளாக அழைத்து வந்து விட்டீர்கள். ஆனால் எங்கள் ஊரில் இந்த கைதிகளின் மனைவிமார்களும் தாயார்களும் கண்ணீர் வடிக்கிறார்கள். அவர்களின் கண்ணீரை தாங்கள் போக்கும்படி வேண்டுகோள் விடுக்கிறேன். சரி, உங்களது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இத்தனை ஆண்டுகளாக உழைத்த கைதிகள் அனைவரையும் தக்க ஊதியத்துடனும் மரியாதையுடனும் சிங்கள நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆனால் கட்டளையிடுங்கள் வேந்தே, நான் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு மேல் இலங்கையில் வாழும் ஒரு தமிழன் கூட துன்பப்படக்கூடாது. தன் நாட்டில் வாழும் அனைத்து மக்களையும் சமமாக பார்க்கும் குணம் மன்னனுக்கு இருக்க வேண்டும். இனி ஒரு முறை என் காதுகளில் தமிழ் மக்கள் கதரும் சத்தம் விழுந்தால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும். அதற்கு நான் வாக்களிக்கிறேன் வேந்தே. நல்லது, தங்களது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தங்களுடன் தங்களது வீரர்களையும் அழைத்துச் செல்லுங்கள். கரிகாலன் கூறியதை கேட்டதும் சிங்கள மன்னர் மண்டியிட்டு வணங்கி தன் நன்றியை வெளிப்படுத்தினார். நன்றி வேந்தே. அதையடுத்து அவையில் அமர்ந்திருந்த மற்ற நாட்டு வேந்தர்களும் வேளிர்களும் சிற்றரசர்களும் படைத்தலைவர்களும் கரிகாலனுக்கு முன்பு மண்டியிட்டனர். பிறகு அரசவையில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கரிகாலனின் புகழ் தமிழ் உள்ளவரை நிலைத்திருக்கும்படி பட்டினப்பாலை எனும் நூலை ஏற்றி கரிகாலனின் அவையில் அரங்கேற்றினார். திருமாவளவன் தெவ்வர்க்கு ஓங்கிய வேலினும் வெய்ய காணம், அவன் கோலினும் தண்ணிய தடம்மெல் தோளே, முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெரினும் வாரிரும் கூந்தல் வயங்கிழை ஒழிய, வாரேன் வாழிய நெஞ்சே, வாரேன் வாழிய நெஞ்சே. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடிய பாடல் கரிகாலனை கவர்ந்திருந்தது. அவருக்கு 16,100,000 பொற்காசுகளை பரிசாக அளித்ததுடன் 16 கால் மண்டபம் ஒன்றை உருவாக்கி மகத மன்னன் அளித்த பட்டி மண்டபத்தையும் சேர்த்து கொடுத்தான் கரிகாலன். கரிகாலனின் வீரத்தையும் அவனது கொடை உள்ளத்தையும் கண்டு புலவர் மட்டுமல்லாமல் தமிழக மக்களும் சேர்ந்து கரிகாலனை பாராட்டினர். வரலாற்றில் எத்தனையோ மன்னர்கள் ஆட்சி செலுத்தி இருந்தாலும் அவர்களுள் தலை சிறந்தவன் கரிகாலன். ஏனெனில் அவன் தன் தந்தை உருவாக்கிய அரசின் மீது தனது பேரரசை உருவாக்கவில்லை. அவனது தந்தை அவன் வயிற்றில் இருக்கும்போதே இறந்து விட்டான். பிறக்கும்போது தாயையும் இழந்து விட்டான். அதற்கு பிறகு தனது நாட்டை வளரும்போது இழந்து தனது முயற்சியினாலும் தனது எழுச்சியினாலும் திரும்ப பெற்றவன் கரிகாலன். அவன் தனக்காக மட்டும் வாழாமல் தனது மக்களுக்காகவே வாழ்ந்தவன். தனது மக்களுக்காகவே சீறிப்பாய்ந்த காவிரி ஆற்றின் குறுக்கே அணை எழுப்பி சோழ நாட்டை சோறுடைத்த நாடாக்கினான். காவிரி இருக்கும் வரை கரிகாலன் எழுப்பிய கல்லணை இருக்கும். காவிரி இருக்கும் வரை தமிழ் மொழி நிலைத்திருக்கும். தமிழ் மொழி நிலைத்திருக்கும் வரை கரிகாலனின் புகழும் நிலைத்திருக்கும். சூரியர் சந்திரர் உள்ளவரை அழியாமல் நிலைத்திருக்கும் தமிழைப் போல கரிகாலனின் புகழும் நிலைத்திருக்கட்டும். ஒப்பாரும் மிக்காரும் எல்லா பேரரசன் கரிகாலன் வாழ்க. கரிகாலனின் புகழ் ஓங்குக.